கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு இந்த ஒரு ஆராதனையும் கூட நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு யார் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு பாடம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹூ கமிட்ஸ் த சின் அன்டு டெத் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம ரீப்ரின்ஸ் பேஜ் நம்பர் 5438 நம்முடைய 7ஆம் சபையின் தூதன் கொடுத்த பாடத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் நான் கொடுக்க போகிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அவர் கொடுக்கல, அது எல்லாமே உலக பிரகாரமான சில எக்ஸாம்பிள்ஸாக தான் இருக்கும். அதெல்லாம் எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பாடத்தை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான். பட் இந்த ஒரு டாபிக் இன்றைக்கு வரைக்கும் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு டாப்பிக்காக தான் இருக்குது. என்ன டாபிக்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவங்கிறது எது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்கிறது எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி போட்டோம்னா இது வரைக்கும் யார் பதில் சொல்லலை. அதுக்கு அந்த மாதிரி ஏன் பதில் சொல்லின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி வசனம் எங்கேயுமே நமக்கு இல்லை. ஒருவேளை அப்படி ஒரு வசனம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் மத்தேயு மூலமாவோ அல்லது யோவான் மூலமாவோ மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை எதுன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதை படிச்சிருக்கலாம். மிச்சம் இருக்கிற பாவமெல்லாம் மரணத்துக்கு ஏதுவலைன்னு சொல்லிட்டு அதை மட்டும் செஞ்சுட்டு இருப்போம், நம்ம மிச்சதெல்லாம் செய்ய மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள கூட நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பைபிளில் பாவங்கள்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு அது மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் பைபிள் எங்கேயுமே கொடுக்கல. ஆனால் அதோடைய ரிசல்ட் என்னங்கிறத பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அப்போ இந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை யார் செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ அதில் என்ன விடை வந்துருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையின் கீழ் ஒருத்தரால் இந்த மாதிரி பாவத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு இங்கே வந்துடும். ஸோ தலைப்பு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி சப்ஜெக்டில் என்ன பார்க்க போகிறதுலேன்னு முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் என்னென்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு 10 வசனம் கொடுத்து நம்ம பார்க்க போகிறது இல்லை. பயங்கர ஒரு தியரட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட்டு. ஆனால் எக்ஸாம்பிள் சகோதரர் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை நம்மளால் உணர முடியும். அதையும் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த ஆதார வசனம் என்ன சொல்லுச்சுன்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஓகே, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த வசனம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டிகளை அழைக்கப்பட்ட நமக்கு தான் பொருந்தும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புறீங்கன்ட்டு. இந்த வசனம் யாருக்குன்னா நமக்கு தான். ஸோ தேவனால் பிறந்த யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம பாவம் செய்யறோமான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், பிரதர் இது நம்மளை பற்றி சொல்ல, நம்முடைய புது சிருஷ்டி பற்றி சொல்லியிருக்குன்னு சொல்லிடுவோம். நம்ம அப்படியா இருக்குது வசனத்தில் பாருங்கள், தெளிவாக பாருங்கள். நம்முடைய புது சிருஷ்டி பற்றி அங்கே சொல்லியிருக்கு, கிடையவே கிடையாது. தேவனால் பிறந்த எவனும்னா நம்முடைய புது சிருஷ்டி கண்டிப்பாக கிடையாது. அப்போ இது யாருக்கு தான் பொருந்தும், நமக்கு தான் பொருந்தும். அப்படின்னா நம்ம தேவனால் பிறந்திருந்தால் என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். கரெக்டாக பிரதர்? வசனம் புரிஞ்சில்லையா? இன்னொரு வசனம் அதே யோவான் எழுதுனது வாசிங்க. இப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. எல்லாரும் இப்போ என்னை பாருங்க, ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா ரெண்டு வசனத்துக்கும்? அதில் என்ன சொல்லுதுன்னா, தேவனால் பிறந்த யார் என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். இங்கே என்ன சொல்லுது, பாவம் இல்லைன்னு சொன்னால் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோன்னு சொல்லுது. இப்போ பாவம் இருக்கா இல்லையா? அப்போ அந்த வசனம் இருக்கு, ஆனால் இல்லை, செய்யக்கூடாதுன்னு இருக்குது. நான் அதை பற்றி சொல்லவே இல்லை. அப்படி செய்யக்கூடாது இருக்கு அப்படின்னா நம்ம தேவனால் பிறக்கல, அப்படிதான் மீனிங் ஆயிருக்கு. இப்போ கேள்வி என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரியுதா? இப்போ இந்த வசனத்தில் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், பிகாஸ் அவனுக்குள்ள என்ன இருக்கு, தேவனுடைய வித்து இருக்கு. அந்த வித்துக்கு தான் நம்ம சப்ஜெக்ட்ல கிளியரா பார்க்க போறோம். அதனால நம்ம பாவம் செய்ய மாட்டான். ஆனா அதே யோவான் இன்னொரு பக்கம் சொல்றாரு, நமக்கு ஒருவேளை நம்ம பாவம் இல்லைன்னு சொன்னா நாமளே என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏமாத்திட்டு இருக்கோம். நமக்குள்ள என்ன இருக்காதமா, சத்தியம் இராது. தொடர்ந்து வாசிங்க. இப்ப நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அப்ப பாவமே செய்யாம போய் பாவத்தை அறிக்கையிட முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்ப நம்ம பாவம் செய்யற பாவத்துக்கு விளக்கம் கொடுக்கிறாரு, நீங்கள் போய் அதை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப கண்டிப்பா பாவங்கிற விஷயம் இருக்குன்னு யோவான் சொல்றாரு. அதை போய் அறிக்கையிட்டா மன்னிக்கிறதுக்கு தேவனுக்கு வல்லமை இருக்குன்னு சொல்றாரு. அடுத்த வசனம் 10ஆம் வசனம், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குவர்களாய் இருப்போம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாவம் இல்லைன்னு சொன்னா நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோம்னு சொன்னாரு. கடைசியா 10ஆம் வசனத்துல யோவான் என்ன சொல்லிட்டாரு, நமக்கு பாவம் இல்லைன்னு சொன்னா, பாவம் செய்யலின்னு சொன்னா நாம யாரை பொய்யராக்குறோம், தேவனை இல்லை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ. ஏன்? நம்முடைய பாவங்களுக்காக அவர் தான் என்ன பண்ணிருக்காரு, பரிந்து பேசுறாருனா, பரிந்து பேசுறவர் நம்முடைய பாவத்துக்காக தான் பேசுறாருனா, நம்ம பாவமே செய்யலாம், அவர் யாருக்காக போய் பரிந்து பேசிட்டு இருக்காரு அவர்? இப்ப அப்ப நம்ம யாரை பொய்யராக்குறோம்,
இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா பொய்யராக்குறோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ள என்ன பண்ணாது, இருக்காது. ஸோ இன்னைக்கு சப்ஜெக்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வசனம் சொல்லுது பாவம் செய்ய மாட்டான்ட்டு, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான்ட்டு. இன்னொரு வசனம் சொல்லுது அவன் பாவம் செய்வான், பாவம் செய்யலின்னு சொன்னானா அவன் ஏமாத்திட்டு இருக்கான்னு அர்த்தம், தன்னையும் கிறிஸ்துவை ஏமாத்திட்டு இருக்கான்னு அர்த்தம் சொல்லுது. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த ரெண்டு வசனத்தை இப்படி சேர்த்து படிக்கிறப்ப நமக்குள்ள என்ன ஒரு விஷயம் புதுசா உதயமாகுது? ரெண்டு கான்ட்ரடிக்டான வசனமாக தான் இருக்குது. அப்போ என்ன தாட் உங்களுக்குள்ள வருதுன்னு நான் கேட்குறேன். ஏன்னா ஒருவேளை அந்த தாட் 7ஆம் சபையின் தூதனோட தாட்டோட ஒத்து வந்துச்சுன்னா ஓகே. எனக்கு பழைய மனுஷன் பாவம் செய்வான், புது சிருஷ்டி என்ன பண்ணாது, பாவம் செய்யாது, கூடாதுலாம் சொல்லக்கூடாது, புது சிருஷ்டி கட்டளப்படாது. வெரி கிளியர். இந்த ரெண்டு வசனத்தை பார்த்தா என்ன புரியுதுன்னா, பாவங்கிறது ஒரே வகையான பாவம் இல்லை, அவ்வளோதான், சிம்பிள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாவம் வேற, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யன்னு சொல்லி அந்த பாவம் வருது, அந்த பாவம் வேற. இங்கே யோவான் சொல்ற பாவம் வேற. இது கூட சேர்த்தா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை யார் செய்வாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் பாவம் இருக்கு தெரியுமா? ஒன்று ரொம்ப பாவம், 3 டைப் ஆஃப் பாவம் இருக்கு. கரெக்ட்? யாரும் சொல்றீங்க, சொல்லுங்க என்ன பாவம் பேருது? மரணத்துக்கு ஏதுவான பாவம், ஏதுவல்லாத பாவம், அவ்வளோதான் சொல்லி முடிச்சிட்டாங்க. 3 வந்ததுன்னா 3 சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக பாவத்தில் எத்தனை வகைகள் இருக்குன்னு இன்னைக்கு சப்ஜெக்டில் சகோதரர் சொல்கிறாருன்னா, ஒன்று சோதனையில் விழக்கூடிய ஒரு பாவம், ரெண்டாவது பார்ஷியலி வில்ஃபுல் சின்ஸ். பார்ஷியலி வில்ஃபுல் சின்ஸ் அது தமிழில் சொல்ல முடியாது. மனப்பூர்வமான பாவம் தான், ஆனால் மரணத்துக்கு ஏது வல்லாத பாவம். மனப்பூர்வமான பாவம் தான், மரணத்துக்கு ஏது வல்லாத பாவம். இன்னொரு பாவம் மரணத்துக்கு ஏதுவான பாவம். இந்த 3 விஷயத்தையும் டீல் பண்ணுறதுனால தான் இந்த வசனம் ஒன்றுக்கு ஒன்று மாறி இருக்கிற மாதிரி நமக்கு இருக்குது. ஸோ இதுக்குரிய விளக்கத்தை சப்ஜெக்டுடைய கடைசி 5 நிமிஷத்தில் தான் பார்ப்போம். இப்போ தாட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய உலக பிரகாரமான உதாரணங்கள் இதுக்குள்ளே வர்றதுனால நீங்கள் என்ன நினச்சிக்க வேண்டாம்னா சப்ஜெக்ட் விட்டு அவுட் ஆகிட்டோம்னு நினச்சிக்க வேண்டாம். வெரி கிளியர். ஸோ இந்த 2 வசனமே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டிகளுக்கு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ ஏன் ஒன்று பாவம் செய்ய சொல்லுது, இன்னொன்று பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதுன்னா, ஒன்று பாவம் செய்வோன்னு சொல்லுது, இன்னொன்று பாவம் செஞ்சுட்டு தேவனுக்கு பிறந்தே நீ சொல்லாதேன்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே நமக்கு தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம தான் என்ன ஆகிட்டு இருக்கோம்னா, மனித நேச்சரில் இருந்து, ஹியூமன் நேச்சரில் இருந்து டிவைன் நேச்சருக்கு போகிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இங்கே உட்காந்துருக்க நம்ம எல்லாருமே ஹியூமன் நேச்சரில் இருந்து டிவைன் நேச்சருக்கு போகிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரு மனுஷன், அது சகோதரராக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, மனித சுபாவத்திலிருந்து தெய்வீக சுபாவத்துக்கு போகணும்னா அவங்களுக்குள்ள முதல்ல என்ன நடக்கணும்? முதல்ல நான் சொல்கிறது கடைசி கேட்கல, இடையிலையும் கேட்கல. அவங்களுக்குள்ள முதல்ல என்ன நடக்கணும்? ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுது. அருமையான பாயிண்ட். ஆவியில் ஜெனிப்பிக்கப்படாமல் மனித சுபாவம் தெய்வீக சுபாவத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அடுத்த கொஸ்டின், ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதுங்கிறது எப்படி நடக்குது? இது ஒருத்தரோட வேலையா, 2 பேர்த்தோட வேலையா? அதாவது இந்த வேலைக்கு ஒருத்தர் மட்டும் போதுமா, 2 பேர் வேணுமா? 2 பேர் வேணும். யார் யாரெல்லாம் வேணும்? ஒன்று தேவன், இன்னொன்று நாம. அப்போ தேவனும் சில விஷயத்தை செய்யணும், நாமளும் சில விஷயத்தை செய்யணும். 2 பேரும் சேர்ந்து அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் நமக்குள்ள நடக்குது. இது கிளியரா இருக்கும். அடுத்த கேள்வி, நாமளும் சில விஷயம் செய்யணும், தேவனும் சில விஷயம் செய்யணும்னா முதல்ல யார் செய்யணும்? அருமையான பதில். முதல்ல யார் செய்யணும்? அருமையாக சொல்லிட்டீங்க. அப்போ முதல்ல நாம என்ன செய்யணும்? இப்போ நான் கேட்குற கேள்வியில் எதுக்குன்னு புரிஞ்சவங்களுக்கு, மனித சுபாவத்திலிருந்து தெய்வீக சுபாவத்துக்கு போகிறதுக்கு ஆவிக்குரிய ஜெனிப்பிக்கப்படுதல் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அந்த ஜெனிப்பிக்கப்படுதலுக்கு தேவனும் மனுஷனும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் நமக்குள்ள கிரியேட் ஆகிறதுக்கு. அதில் முதல்ல யார் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா தேவன் கிடையாது, நாம தான். ஸோ நாம ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனா என்ன? பாவி என்பதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். உடனே தேவன் என்ன பண்ணிடுவார்னா வந்து நம்ம கூட உடன்படிக்கை போட்டுருவார். பதர் ஏதோ ஒன்று மாறணும்ல பதர். எதுவுமே மாறாம தேவன் நம்ம கூட வருவாரா? சரியான பாயிண்ட் தான். சிந்தை மாறணும். இதுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க, டக்குனு ஞாபகம் வரும், எடுக்காம சொல்லணும். கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னமோ வசனம் சொல்றீங்க, அது மட்டும் தெரியுது. சிந்தையை உங்களும் இருக்கிறார். அது வந்து இருக்க கடவுது. நான் சொல்றது மாறணுனே வசனம் இருக்கு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூறுக, படிக்காம கூறணும். நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் அதான் ஹியூமன் நேச்சர்ல இருக்காதீங்க. ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்க என்ன ஆகுறீங்க? சூப்பரா சொல்லி. ஸோ அப்ப இன்னைக்கு சப்ஜெக்ட் முழுக்க எங்கன்னா நம்முடைய தலை. அப்படி வச்சுக்கலாமா?
நம்முடைய ஹெட்டு, நம்முடைய பிரெயின். ஸோ நம்முடைய பிரெயினில் தான் எல்லா விஷயமும் நடக்குது. இதைத்தான் வேறு வேறு பேரில் சொல்லுவோம். மைண்டுன்னு சொல்லுவோம், கரெக்டாக, சிந்தைன்னு சொல்லுவோம், சித்தம்னு சொல்லுவோம். எல்லாமே நம்முடைய தலை தான். அப்படின்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல்ங்கிற ப்ராசஸ் எல்லாருக்கும் நடக்கிறதில்ல, ஒரு சிலருக்கு தான் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் நடக்கிறதில்ல, ஒரு சிலருக்கு தான் நடக்குது. அந்த ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னங்கிறத சகோதரர் ஒரு அருமையான எக்ஸ்பிளனேஷன் உதாரணத்துலேருந்து எடுக்கிறார். அந்த உதாரணம் எங்கன்னா நம்முடைய பார்லிமெண்ட். இன்னைக்கு சப்ஜெக்ட் பூரா இதான் விரும்புதர், பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ல ஒரே ஒரு கட்சி அங்கே படிக்கக்கூடாது யாரும். என்ன பாருங்க, பார்லிமெண்ட்ல ஒரே ஒரு கட்சி தான் இருக்குமா? நிறைய கட்சி இருக்கும். எல்லா கட்சியும் தனித்தனியாக உட்காந்துருப்பாங்களா, ஒன்னொன்னு உட்காந்துருப்பாங்களா? எல்லாம் டீமாக உட்காந்துருப்பாங்க இல்லையா? எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும்? மெஜாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்க தான் ஆட்சி. அதாவது மெஜாரிட்டினா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இருக்கிற கட்சி தான் ஆட்சி செய்ய முடியும். ஏன்னு கேட்டால் அப்போ தான் டிசிஷன் எடுக்கிறதுல நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க. டிசிஷன் எடுக்கிறதுல வலிமையான சப்போர்ட் கிடைக்கும். எப்போனா நிறைய பேர் ஆதரவு கொடுத்தா தான். அதே மாதிரி தான் நம்முடைய பிரெயின் மாமா. இப்போ சகோதரர் இங்கிருந்து ஆரம்பிக்கிறார். இப்போ நீங்கள் வாசிங்க. மகாசபை, தட் இஸ் காங்கிரஸ் அல்லது பாராளுமன்றம் போன்ற ஒரு சட்டமன்ற அமைப்பை காட்டிலும் இப்பாடத்தை விளக்க வேறு எந்த சிறப்பான உதாரணத்தை நினைக்க முடியாது. எந்த எக்ஸாம்பிளும் பெஸ்டா இல்ல அவருக்கு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. எப்படின்னா ஏன் ஒரு சிலருக்கு மாத்திரம் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் நடக்குது அப்படிங்கிறதுக்காக, வேற எக்ஸ்பிளனேஷன் இல்ல. இக்கூட்டங்களில் ஏராளமான உறுப்பினர்கள் அமர்வில் அமர்ந்திருப்பார்கள். ஒரு 500 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏராளமான பேர் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் தனித்தனி பர்சன்ஸ் தான். ஆனால் அவைகள் கட்சிகள் எனப்படும் குழுக்களாக பிரிந்திருந்து அமர்ந்து கொள்வர். சில உறுப்பினர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த கட்சிக்காரங்க அங்கங்க தனித்தனியா என்ன பண்ணிக்குவாங்க, உட்கார்ந்துக்குவாங்க. சில உறுப்பினர்கள் ஒரு கட்சியை சார்ந்தவர்களாகவும் மற்றவர்கள் மற்றொரு கட்சியினை சேர்ந்தவர்களாயும் இருப்பார். அதான் உண்மை. எல்லா கட்சியும் இருப்பாங்க, எல்லாருமே இங்க இருப்பாங்க, எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா ஆட்சி செய்யற கட்சிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வாசிங்க. ஆனால் செல்வாக்கு பெற்றிருக்கும் ஆளும் கட்சியோ கட்டுப்பாட்டை செய்கிறது. அப்படின்னா இந்த இடத்துல பாராளுமன்றத்தில் ஆட்சி செய்யும் கட்சிக்கு வலிமை கிடைக்கும்னா அங்க ஆளும் கட்சியினுடைய மெம்பர்ஸ் மற்றவர்களை விட அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு முடிவு எடுக்கணும்னா அந்த முடிவை ஆளும் கட்சி கரெக்டா செயல்படுத்தணும்னா அதுக்கு வலிமையான சப்போர்ட் வேணும்னா ஆளும் கட்சியினுடைய மெம்பர்ஸ் தான் அங்க என்னவா இருக்கணும், அதிகமா இருக்கணும். நேச்சுரலி அப்படித்தான் பிரதர். எந்த கட்சி ஆட்சி அமைக்கும்? நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் ஓட்டு போட ட்ரை பண்ணிடாதீங்க. நான் சொல்றது எக்ஸாம்பிளுக்காக தான். எந்த கட்சி ஆட்சி அமைப்புக்கும் மெஜாரிட்டியா ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அவங்க தான் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப மற்ற கட்சியை விட ஆளும் கட்சிக்கு தான் அதிகமான மெம்பர் சப்போர்ட் இருப்பாங்க. அதனால ஆளும் கட்சி கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள் ஈஸியாக என்ன பண்ணப்படும்னா செயல்படுத்தப்படும். அப்ப எந்த டிசிஷன் எடுக்கணும் ஆளும் கட்சி நடக்குதோ அது பாராளுமன்றத்தில் நடந்துடும். ஏன்னு கேட்டா சப்போர்ட்டர்ஸ் அதிகம், ஆதரவாளர்கள் அதிகம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதே எதுக்கு நான் படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த பாராளுமன்றம் எப்படியோ அதே மாதிரி தான் நம்முடைய பிரெயினும், நம்முடைய மூளையும், நம்முடைய சிந்தையும். நம்முடைய மூளையில் எக்கச்சக்கமான ஆர்கன்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான ஆர்கன்ஸ் இருக்கு. நமக்குள்ள எத்தனை ஃபீலிங் இருக்கோ அத்தனை ஃபீலிங்க்கும் ஆர்கன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃபீலிங்க்கும் ஒரு ஆர்கன்ஸ் இருக்கு. ஆனால் நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. இந்த நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப நாம எல்லாரும் ஒரு விஷயத்துல ஒரே மாதிரி முடிவு எடுக்கிறது இல்லை. ஒருத்தர் வேணும் பார், ஒருத்தர் வேண்டாம் பார். கரெக்டுங்களா? அப்ப எந்த முடிவு அதிகமான ஆர்கன்ஸால் ஏற்றுக்கொள்ளப்படுதோ அந்த முடிவை நம்ம எடுத்துருவோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? எப்படி ஆளும் கட்சியில் அதிக மெம்பர்ஸ் இருக்கிறதுனால, செல்வாக்கு இருக்கிறதுனால, வலிமை இருக்கிறதுனால கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுதோ அதே மாதிரி நம்முடைய பிரெயின்ல ஒரு தாட் நமக்குள்ள வரும்போது எல்லா ஆர்கன்ஸும் அதிகமாக எந்த தாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த தாட்டை நம்ம செயல்படுத்திடுவோம். அப்படி இல்லாத தாட்ஸை, ஆர்கன்ஸ் சப்போர்ட்ஸ் கம்மியாக இருக்கிற தாட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. இங்கே தான் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? எல்லாருக்குள்ளேயும் ஏன் ஆவியில் ஜெனிக்கப்படுதல் நடக்கிறது இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சத்தியத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடியும் சரி, சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒரு முக்கியமான விஷயம் நம்முடைய ஆர்கன்ஸை அதிகமாக ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கு. இது உலக ஜனங்கிட்டே நீங்க பார்க்கலாம். எல்லாருமே உலக ஜனங்கள்ல மேக்சிமம் பீப்புளுடைய பிரெயின்ல இருக்கிற ஆர்கன்ஸ் ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணும். சத்தியத்திற்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அதே மாதிரி தான் இருக்கும். அது மாறாம பேப்டிசம் எடுத்தாலும் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் நடக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுங்களா?
பிரதர் சொன்னது சரியான பாயிண்ட். அது என்னன்னா சுயநலம். வாசிங்க, இப்ப சகோதரர் கொடுக்கிற கருத்தை வாசிக்கலாம். இத்தகைய கலவைகளை இன்று உலகத்துக்குரிய ஜனங்கள் பார்ப்பது வழக்கமாகிவிட்டது. உன்னதமான உணர்வுகளால் திருப்தி அடைய விரும்பும் தாராள மனதுடைய மனிதர்கள் இருக்கின்றனர். நிறைய பேர் இருக்காங்களா பேர்? மற்றவங்களுக்கு ஃப்ரீயா டெய்லி சாப்பாடு போடுறவங்க இருக்காங்க இல்லையா உலகத்துல? மற்ற ஜனங்களுக்கு இலவசமா கல்வி கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லையா? இருக்கிறாங்க, கல்வி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனா செல்ஃப் சுயம் அவங்ககிட்ட ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம இருக்கவே இருக்காது. ஆனால் அவர்கள் செய்யும் எல்லாவற்றிலும் சுயம் என்பதே முதன்மையான காரணியாகிவிட்டது. ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் என்ன பாத்தீங்கன்னா சுயம் தான் இருக்கும். சுயத்தை மட்டும் டச் பண்ணி பாருங்க, அவங்க செய்யற எல்லா தியாகத்தை விட அவங்க பேசுற வார்த்தைகள் கொடுமையா இருக்கும். சுயமரியாதை, சுய ஆர்வம், இது போன்ற சுயம் எங்கும் இருக்கிறது. இவை இரண்டும் கலந்த கலவையானது சுயநல மனிதனை உருவாக்குகிறது. இதுதாங்க மனுஷனுடைய வாழ்க்கை. அப்ப ஏன் எல்லா மனுஷனுடைய சுயநலம் இருக்குன்னா, அந்த சுயநலத்தை சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய ஆர்கன்ஸ் எங்க இருக்குது? பிரெயின்ல இருக்குது, மைண்ட்ல இருக்கு, பிரெயின்ல இருக்குது. ஸோ பிரெயின்ல சுயநலத்தை சப்போர்ட் பண்ற ஆர்கன்ஸ் மற்ற ஆர்கன்ஸை விட அதிகமா இருக்கிறதுனால மனுஷன் செய்யற எல்லாத்துலயுமே எதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுயநலம் இது மட்டும்தான் இருக்கு. அவர் கணிசமான நன்மை செய்பவராக, மரியாதையுடையவராக இருந்தால் கூட இந்த நற்பண்புகள் சுயநல போக்கினால் மட்டுப்படுத்தப்பட்டு எல்லா நல்ல விஷயமும் இந்த சுயநலத்தினால என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருது. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு படம் போட்டிருக்கேன். ஒரு அம்மா, அந்த அம்மா நல்ல அம்மா, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லவங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லதை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்குள்ள கூட என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாருன்னா சுயநலம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பாயிண்ட். அது எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் தெரியும். ஏன் சம்பவம் நடக்கும்போது தெரியுதுன்னா, அந்த சம்பவத்தில் ரியாக்ட் பண்ணுறதுக்கு பிரெயின் இருக்கிற ஆர்கன்ஸ் பூரா அதிகமாக சுயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப தான் அந்த சுயம் வெளியே தெரியும். அது வரைக்கும் வெளியே தெரியாது. சத்தியத்துக்குள்ள வரக்கூடிய பிள்ளைகள் இந்த பாயிண்ட்ல இருந்து மாறுபடாம அவர்களுக்குள் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் நடக்கவே நடக்காதுங்கிறார். அப்படின்னா முதல்ல நம்முடைய தலையில மாற்றம் வராம நம்ம தலை கூட போய் சேர முடியாது. நம்முடைய தலையில் மாற்றம் வராமல் நம்முடைய தலை கூட போய் சேர முடியாது. தலை இருக்கிற இடத்துக்கு போய் ஆட்சி செய்ய முடியாது. அப்ப மாறுதல் எங்க நடக்கணும்? தலையில் நடக்கணும். சொல்லுங்க பேர், நமக்கு மட்டும் தலையில மாறுதல் நடக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கார்? அதாவது கொஸ்டின் வேற மாதிரி கேட்கிறேன். நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் சுயந்தா இருக்கா? ஆர்கன்ஸ்ல நம்முடைய ஆர்கன்ஸ் எல்லாம் சுயத்தை தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுதா? சகோதரர்கள் ஒருத்தர் தான் தலையாடி இருக்காரு. நம்முடைய ஆர்கன்ஸ் பூரா நம்முடைய சுயத்தை தான் சப்போர்ட் பண்ணுதான்னு கேட்கறேன் உங்ககிட்ட. இல்லைன்னு சொல்றீங்களா? அதை கொஞ்சம் நல்லா தலையை சத்தமா ஆட்டி சொல்லுங்க. தலையாட்டுறப்ப எப்படி சத்தம் வரும்னு கேட்டுறாதீங்க. நீங்க ஆட்டுறப்ப எனக்கு சத்தம் கேட்கணும், அந்த அளவுக்கு தலையாடணும். இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஏன் நமக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒரு நேச்சர்ல இருந்து இன்னொரு நேச்சருக்கு போயிட்டு இருக்கோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது இங்கிறதுல தான். என்ன பண்ணார் தேவன்னா, நம்முடைய பிரெயினை பார்த்தாரு. அதுக்குள்ள மற்ற மனுஷர்கள் மாதிரியே சுயம் இருந்துச்சு. உள்ள எல்லா ஆர்கன்ஸும் சுயத்தை தான் சப்போர்ட் பண்ணுது. எப்போ பார்த்தாலும் நம்ம கோவம் வருது, எப்போ பார்த்தாலும் மற்றவங்க போய் தப்பாக பேசுகிறோம். ஏன் ஆராய்ச்சி பண்ணால் அந்த சுயத்தை சப்போர்ட் பண்ணுற ஆர்கன்ஸு எக்கச்சக்கமாக அதுக்காக வெளியே வருது. சுயங்கிற விஷயத்தை யாராவது டச் பண்ணால் எல்லா ஆர்கன்ஸும் ஒன்றா குடிக்குது. தேவன் பார்த்தாரு, இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் உங்களுக்குள்ள என் சித்தத்தை கொண்டு வந்து வைக்க முடியாது, என் சிந்தையை கொண்டு வந்து வைக்க முடியாதுன்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய சிந்தைக்குள்ள ஊடுருவி வேலை செஞ்சு நம்முடைய சுயத்தை கெடுக்கிறதுக்காக, நம்முடைய சுயத்தை கெடுக்கிறதுக்காக தேவன் முதல் நம்முடைய சிந்தைக்குள்ள என்ன அனுப்புறாருன்னா, சத்தியம் சத்தியம் சத்தியம். இது சத்தியம். உண்மைதான பேர்? முதல்ல என்ன உள்ள போகுது? ட்ரூத் உள்ள போகுது. ட்ரூத் உள்ள போறப்ப இப்ப பேசிக் சப்ஜெக்ட் கேட்டிருக்கவங்க எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கண்டிப்பா சொல்றேன் பேர், அவங்க சிந்தையில இருந்து ஒரு 10 ஆர்கனாவது சுயத்தை சப்போர்ட் பண்றது சேர்த்திருக்கும் பேசிக் எடுக்கும் போது. கரெக்டுங்களா நான் சொல்றது? அது சகோதரர் வலியுறுத்துறார், வாசிக்கலாம் பாருங்க. அவர் சுயத்தை அல்ல, தேவனையே முதலாவதாக வைக்க வேண்டும். யார முதல்ல வைக்கணும்? எதை வைக்க கூடாது முதல்ல? அதுக்கு தான் தேவன் என்ன கொடுக்கிறாரு? சத்தியம். வாசிங்க. இது அவருக்கு காண்பிக்கிறது, அது முதல் மூளையின் உயர்ந்த மற்றும் உன்னதமான பகுதிகளானது. கவனிங்க, மூளையின் உயர்ந்த மற்றும் உன்னதமான ஆர்கன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பகுதிங்கிறது ஆர்கன்ஸ் எடுத்துக்கோங்க. ஆர்கன்ஸ் எல்லாம் சிருஷ்டிகரையும் அவருடைய சிருஷ்டியாக மனிதன் தன்னுடைய பொறுப்பையும் கண்டுணர தொடங்க வேண்டும். இம்மீடியட்டா என்ன பண்ண ஆரம்பிச்சிரும்னா, நம்மளை விட பெரிய விஷயம் ஒன்று இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் பிரெயின்ல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம தான் பெருசு நினைச்சிட்டு இருக்கோம். சத்தியம் உள்ள போகும்போது தேவன் என்ன பண்றாரு? சத்தியத்தை ஊடுருவ வைக்கிறாராம் உள்ள. அது ஊடுருவி என்ன பண்ணுதுன்னா, போய் எல்லா ஆர்கன்ஸையும் கெடுக்குதாமா. எந்த ஆர்கன்ஸ் கெடுக்குதுன்னா, சுயம் 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 இருக்கு இல்லையா, அதை பூரா கெடுத்து என்ன உணர வைக்குதாமா, நம்மளை விட பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, இந்த சத்தியம்
அது மட்டும் இல்ல, இந்த சத்தியத்தை கொடுத்த பிதாவாகிய தேவன்கிறத கிளியரா என்ன பண்ணுதுன்னா ஐடென்டிஃபை பண்ண வைக்குது. இதுதான் ஒரு மனுஷன் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவன் வாழ்க்கையில் அவனுடைய உண்மையான மாற்றத்தை தேடி அவன் செல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? நான் மௌனமா ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். அன்பான சகோதரரை தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த ஸ்டெப்பை எல்லாருமே கிராஸ் பண்ணிட்டோமா? இங்க இருக்கவங்க, இது உங்களுக்குள்ள இங்க சொல்லி பார்த்துக்க வேண்டிய பதில், வெளியே சொல்ல வேண்டாம். இந்த ஸ்டெப்பை உண்மையாலுமே நம்ம எல்லாரும் கிராஸ் பண்ணிட்டோமா? எப்படி நம்ம ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறது? ஸோ இது திங்கிங்காக மட்டும்தான். ரைட். நெக்ஸ்ட், ஒருவேளை ஆர்கன்ஸ்ல தேவனுடைய சத்தியம் போய் இன்வால்வ் ஆகிறப்ப அவனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் முதல்ல, சுயம் கடைசியில். இந்த தாட்டு நம்முடைய பிரெயின்குள்ள போகுது. அப்படி போகும்போது அவனுடைய வாழ்க்கை எதை நோக்கி நகர ஆரம்பிக்குதுன்னா, பாவத்திலிருந்து தேவனுடைய நீதியை நோக்கி நகர ஆரம்பிக்குது. இன்னும் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் ஆரம்பிக்காது. இது பத்தாது. இந்த ஒரு விஷயம் மட்டும் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதலுக்கு பத்தாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பேரபிளில் அழகாக சொல்லியிருக்காரு அடுத்து என்ன நடக்கும்ட்டு. அந்த பேரபிள் எப்போ எடுக்கிற பேரபிள்னா, உலக சமாதானத்தின் சுவிசேஷம் பைபிள் விருந்து என்ற பாடத்தின் முதல் பாடத்தில் எடுக்கும் பேரபிள். என்ன பேரபிள் அது? ஒட்டகம் ஊசியின் காது. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும் இல்லையா? ஒரு பணக்கார வாலிபன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வருவான். வந்து ஒரு கேள்வி, அதை நம்ம வேற மாதிரி பேசிக்காக ஜோடிச்செல்லாம் சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அவன் பரலோகம் போகிறதுக்கு அவன் அப்படிலாம் கேட்கவே இல்லை. அவன் கேட்ட கேள்வி கம்ப்ளீட்லி வேற. நியாயப்பிரமாணத்தை பற்றி அவன் கேள்வி கேட்டான். ஸோ நியாயப்பிரமாணத்தை நம்முடைய ஆண்டவர் சொல்லும்போது அவன் என்ன சொன்னான் பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 19 அதிகாரம் 20 வசனம். மத்தேயு 19 அதிகாரம் 20 வசனம். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். அவன் பொய் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்ப கண்டிப்பா அவன் என்ன பண்ணியிருக்கணும்? என்னென்ன கட்டளைகள் இருக்கோ அதை பூரா அவன் என்ன பண்ணியிருக்கணும்? கை கொண்டிருக்கணும். இல்லையா பிரதர்? உண்மையா? அப்படின்னு அவன் நல்லவனா தான் இருந்திருக்கணும். அவன் நேர்மையானவனா தான் இருந்திருக்கணும். நியாயப்பிரமாணத்துக்கு புறம்பா நடந்திருக்கிறதுக்குரிய வாய்ப்பு கட்டாயமா இல்லை. அவன் ரொம்ப நல்லவன். அவனை பேரபிள நம்ம என்ன ஆக்கிட்டோம்? அவனை கெட்டவன் ஆக்கிட்டோம். இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லவன். அப்போ ரொம்ப ரொம்ப நல்லவன் தானே. இயேசு கிறிஸ்து இது போதுன்னு சொன்னாரா? என்ன சொன்னார் அடுத்தது? அவன் கேட்கறான், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவுன்னு கேட்டதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டுன்னு சொன்னார். ஆவியில் ஜெனிப்பிக்கப்படக்கூடிய பிள்ளைகள் எல்லாருக்குமே முதல்ல ஆர்கன்ஸ்ல மாற்றம் ஏற்பட்டு, எல்லா ஆர்கன்ஸும், மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கன்ஸும் சுயத்தை விட்டுட்டு தேவன் முன்னாடின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் கூட இன்னும் ஒரு குறைவு உண்டு. அது இல்லாம ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் நடக்காது. அது என்னங்கிறது இந்த பேரபிளே சொல்லிட்டார் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனம் யாரும் பார்க்காமலே, என்ன குறைவு அந்த வாலிபன் கிட்ட இருந்துச்சு? அப்படின்னா நம்ம எல்லாருமே இருக்கிற சொத்தை பூரா வித்து தரித்திரம் கொடுத்து ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் நடந்துடும். நீங்க வசனத்தை சொல்லிட்டீங்க, விளக்கத்தை சொல்ல. என்ன எதிர்பார்க்கிறார் நம்முடைய ஆண்டவர்? இல்ல, அவன் பாருங்க, நியாயப்பிரமாணத்துக்கு எல்லாத்தையுமே கை கொண்டிருக்காரு அவரு. இல்ல இல்ல இல்ல, என்ன கேட்கிறார் தெரியுமா? அடுத்து என்ன கேட்கிறாருன்னா, உங்ககிட்ட என்ன குறைவு இருக்குன்னா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான குறைவு என்ன? பலி செலுத்த நீ இன்னும் ஆரம்பிக்கல. நான் சொல்றது மிருகத்தின் பலி அல்ல, இல்ல, ஜீவ பலி. இது நம்முடைய ஆண்டவர் அவங்ககிட்ட எப்படி திரும்ப சொன்னாரு? வாசிக்கலாம் பாருங்க. இப்ப மத்தேயு 19 அதிகாரம் 21 வசனம். மத்தேயு 19 அதிகாரம் 21 வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாயிருக்க விரும்பினால், பூரண சர்க்குணனாயிருக்க விரும்பினால், நாட் ஆஸ் பர் லா, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று. இதுக்குள்ள என்ன இருக்கு பேர்? உனக்கு உண்டானவைகளை கொண்டு விற்கணும்னு என்ன அர்த்தம்? அதுக்கு மேல பலி செலுத்தணும். முதல்ல உனக்கு உண்டானவைகளை கொண்டு போய் விற்று தரித்திரருக்கு கொடு. தரித்திரருக்கு கொடு. அப்படியே வீட்டுக்கு போய் என்ன சொன்னாரு? அதுக்கப்புறம் என்ன பண்ணு? என்னை பின்பற்றி வா, உனக்கு எங்க பொக்கிஷம் உண்டாயிருக்குண்ணா அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சீஷர்ல போய் உட்காரணும்னா, வெறும் ஆர்கன்ஸ்ல மாற்றம் வந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு தேவன் தான் முதலிடம் சொல்லி ஆர்கன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ண வச்சா மட்டும் பத்தாது. அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் அடுத்து எதை சப்போர்ட் பண்ணணும்னா, தாராளமா மற்றவர்களுக்காகவும் நமக்காகவும் பலி செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். இந்த பலி செலுத்தாம நாம் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் நமக்குள் நடக்கும் நினைச்சோம்னா, அது நம்மளை நாமளே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். பாருங்க, சகோதரர் ஒரு கருத்து எழுதுறார். He was living without sin. அவன் பாவம் இல்லாம தான் இருந்தான். பட் பாவம் இல்லாம இருக்காங்கிறதுக்காக அவன் பரலோகத்துக்கு போக முடியாது.
அவன் என்ன செய்யணும்னா ரெடி டு சாக்ரிஃபைஸ், பலி செலுத்த தயாராக இருக்கணும். ஒருவேளை அவங்ககிட்ட ரெடி டு சாக்ரிஃபைஸ் இருந்திருந்தா நம்முடைய ஆண்டவர் சொல்லும்போது உனக்கு உண்டானவர்களை விட்டு தரித்திர கொடுன்னு சொல்றப்ப இப்பவே போய் வித்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கணும். சொன்னாரா? நோன் போயிட்டு. அப்போ அவனுக்கு என்ன எண்ணம் இல்லை? பலி செலுத்தம் எண்ணம் இல்லை. புரிஞ்சு அவங்களுக்கு? அப்ப பலி செலுத்தம் எண்ணம் இல்லாதவர்களால் ஒரு காலத்திலும் என்ன செய்ய முடியாது பார்த்தீங்கன்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் ப்ராசஸ் கண்டிப்பா நடக்காது. இப்போ சொல்லுங்க, நம்முடைய பிரெயின்ஸ்ல ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுது இப்படி ஆரம்பிக்கிறேன், கரெக்டா இருக்கும். ஹியூமன் நேச்சர் இருந்து டிவைன் நேச்சர் போகிறதுக்கு நமக்குள்ள முதல்ல என்ன நடக்கணும்? முதல் சத்தியம் போகணுமா? முதல்ல என்ன நடக்கணும்? ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல். ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறதுக்கு யார் யாரெல்லாம் வேலை செய்யணும்? 2 பேர். யார் யாரு? நாம, தேவன். முதல்ல யார் வேலை செய்யணும்? இன்னும் தேவன் என்ன செய்வார்னு ஆரம்பிக்கவே இல்லை. இன்னும் நம்ம செய்யறதை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம முதல்ல என்ன செய்யணும்? நம்முடைய ஆர்கன்ஸ்ல பூரா எதை எடுக்கணும்? சுயத்தை எடுக்கணும். எதை கொண்டு வந்து வைக்கணும்? தேவன் சத்தியம் அதை முன்னாடி வைக்கணும். சுயத்தை எங்க வைக்கணும்? ஏன் தெரியுமா கடைசின்னு சொல்றாரு? ஏன் தெரியுமா கடைசி? எல்லா ஆர்கன்ஸும் சப்போர்ட் பண்ணாது நமக்கு. சில சமயத்தில் மெஜாரிட்டி சப்போர்ட் பண்ணணும். அது இருந்தால் போதும். எல்லா ஆர்கன்ஸ் சப்போர்ட் பண்ணால் 100க்கு 100 மார்க் வாங்கவே முடியாது. ஸோ மெஜாரிட்டி ஆர்கன்ஸ் சப்போர்ட் பண்ணும். அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எதை பழகிக்கணும்னா என்ன வேணாலும் எப்போ விட்டு கொடுக்க பழகிக்கணும். தட் இஸ் கால்டு பலி. அவங்கள தான் தாவீது என்ன சொல்றாருன்னா, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்த. ஸோ அவங்க மண்டைக்குள்ள என்ன இருக்கும்? ஒன்று சரி, அவங்க பிரெயின்ல என்ன இருக்காது? ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிக்கலாம். என்ன இருக்காது முதல்ல பிரெயின்ல? சுயங்கிற விஷயம் இருக்காது. சுயங்கிற விஷயம் எப்படி போச்சு? ட்ரூத். புரியுது உங்களுக்கு? ட்ரூத் பிளஸ் ஹோலி ஸ்பிரிட் அப்படி எடுத்துக்கலாம். சுயம் போயிருச்சு. சுயம் போயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? சுயம் முற்றிலும் போயிருச்சா? இல்ல. அப்ப சுயம் எவ்வளவு போயிருக்கு? தேவன் அப்படிங்கிறவரை சப்போர்ட் பண்றதுக்கு மேக்சிமம் ஆர்கன்ஸ் ரெடி ஆயிருச்சு. சுயம் இன்னும் கொஞ்சம் இருக்கலாம், தப்பில்லை. ஆனா அது மெஜாரிட்டியா இருக்கக்கூடாது, வலுவோடு இருக்கக்கூடாது. அதான் முக்கியம். நெக்ஸ்ட் அந்த தலைக்குள்ள, அந்த பிரெயின்குள்ள என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பலி செலுத்தக்கூடிய எண்ணம் தாராளமாக வந்துருச்சு. இந்த 2 விஷயமும் நம்ம பிரெயின்ல ஏறிடுச்சுன்னா இதுக்கப்புறம் தேவன் சும்மா இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவரு நேரம் இறங்கி வந்துடுவாரு. வந்து என்ன பண்ணுவார்னா, என்னுடைய சிந்தையை வைக்கிறதுக்கு இந்த சிந்தை தான் பர்ஃபெக்ட் பிளேஸ் அப்படின்னு முடிவு பண்ணுவார். எந்த பிளேஸ? நம்முடைய தலையை. எப்ப? 2 விஷயம் இருக்கணும் அதுல. ஒன்று சுயம் இருக்கணுமா? ஒன்று சுயம் போயிருக்கணும், இன்னொன்று சத்தியம் உள்ள இருக்கணும், இன்னொன்று சாக்ரிஃபைஸ், ரெடி டு சாக்ரிஃபைஸ் எப்போ தயாராக இருந்தா தேவன் என்ன பண்ணிடுவார்னா, ஓ ரைட், இது வந்து நம்முடைய சிந்தையை வைக்கிறதுக்கு சரியான இடங்கிறத முடிவு பண்ணிடுவார். அவருடைய சிந்தைக்கு என்ன பேர்? தான் வருது சவுண்டு. அவருடைய சிந்தைக்கு என்ன பேருங்க? புது சிருஷ்டி. அப்படின்னா ஒரு கேள்வி உங்களுக்கு, நம்ம உடம்புல புது சிருஷ்டியை எது உருவாக்குகிறது? ஆப்ஷன்: தலை, கை, கால், மூக்கு, வாய், காது. வெரி கிளியர். என்னது ஆன்சர்? தலை தான். ஸோ நம்முடைய தலையில் தான் எல்லா ப்ராசஸும் நடக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம தலை எப்படி இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்படிலாம் இருக்காங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம் ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே. ஓகேங்களா? ஸோ வெரி கிளியர். வாசிங்க. இப்போ ஒரு தனிநபரின் எந்த பகுதியானது புது சிருஷ்டி ஆகிறது? எந்த பகுதி புது சிருஷ்டி? நீங்க பதில் சொல்லுங்க டக்குன்னு. எந்த பகுதி? தலையில தான் புது சிருஷ்டி ஆகிறது என்ற கேள்வி எழலாம். ஒருவருடைய சித்தம் அல்லது மனமே புதியதாகிறது. நம்முடைய பாடி புதுசாகல. எது மட்டும் தான் புதுசாகுதுன்னா பிரெயின் மட்டும் தான் என்ன இருக்கு? புதுசா இருக்குன்னு ஏதோ ஒன்று ஆயிருக்கணும்ல. என்ன இருக்கணும்? மாற்றம் வந்திருக்கணும். எதுல மாற்றம் வந்திருக்கணும்? பிரெயின்ல. என்ன மாற்றம் வந்திருக்கணும்? சுயம் லாஸ்ட் போயிருக்காது. லாஸ்ட் தேவன் ஃபர்ஸ்ட். அடுத்தது எதையும் நான் இழக்க தயார். ஒரு தடவை சொல்லுங்க எல்லாருமே, எதையும் நான் இழக்க தயார் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா தேவன் முடிவு பண்ணிடுவாரு, எந்த நேரத்தில் நீ எதையும் இழக்க தயாரானியோ இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்க மாட்டேன்ட்டு அவருடைய சித்தத்தை கொண்டு வந்து எங்க சொன்னமோ அங்கேயே வைக்கிறாரு. அங்கதான் அது டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இதுதான் புது சிருஷ்டியினுடைய ப்ராசஸ். இப்பதான் நமக்குள்ள என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா, ஆவியில் ஜெனிப்பிக்க, சத்தமாக தான் சொல்லுங்களேன், ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல். ரைட்? முதல் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர் யார்? அப்ப அவருக்குள்ள இந்த ப்ராசஸ் நடந்திருக்குமா? நடந்திருக்காதா? நடந்திருக்குமா பேர்? கண்டிப்பா நடந்திருக்குமா பேர்? கண்டிப்பா நடந்திருக்குமா? நடந்திருக்காது. ஏன்னா நடக்க வேண்டிய அவசியமே இல்லையேங்க. நான் அந்த சென்ஸ்ல கேள்வி கேட்டேன். ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறது என்ன நடக்கணும்? பிரெயின்ல என்ன நடக்கணும்? சுயம் லீஸ்ட், தேவன் ஃபர்ஸ்ட். ஏற்கனவே இயேசு கிறிஸ்துக்கு எப்படி தான் இருக்குது?
அப்போ தேவன் வெயிட் பண்ணிருக்காரு எப்போ கொண்டு வந்து உள்ள வைக்கலான்ட்டு. கரெக்டாக பேப்டிசம் எடுத்தாரு, கொண்டு வந்து தன்னுடைய சிந்தையை வச்சாரு. முதல் புது சிருஷ்டி, முதல் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டதல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படின்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு என்ன பேரு? ஒன்று மாறுதில்ல. ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? பழையவைகள் எல்லாம் போயின, எல்லாம் புது. எங்க புதுசாகுது? தலையில. எங்கிருந்து பழசு போகுது? போயிடுச்சா? ஒன்று இப்படி தலையாட்டணும், இல்லாட்டி இப்படி தலையாட்டணும், அல்லது இப்படி தலையாட்டணும். டயகனலாம் தலையாட்டக்கூடாது. நம்ம தலை அப்படி ஆடுதுன்னு என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு போயிருக்குன்னு அர்த்தம். தான் உண்மை. ஓகே. ஸோ அன்றிலிருந்து இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேர்? ஒரு புது ப்ரிவிலேஜ் இயேசு கிறிஸ்துக்கு. என்னைக்கு தேவன் வந்து நம்மளை ஆவியில் ஜனிப்பிச்சிட்டாரோ அதுக்கு முன்னாடி கொடுத்ததை விட இன்னொரு சூப்பரான ஸ்தானத்தை நம்ம கொடுக்குறாரு இந்த உலகத்தில் இருக்கும்போதே. கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்க. சகோதரர் அழகா எழுதுறாரு ரசல்வர் என்னன்னா, he was no longer counted of God as a man Jesus. படிக்கும் போது அப்படியே புள்ளைக்குது. அதாவது இனிமேல் இயேசு கிறிஸ்து மனிதனாகி இயேசு கிறிஸ்து இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு இருக்கிற எந்த விஷயமும் அவருக்கு இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, மாம்ச சரீரம். அதுவும் புது சிருஷ்டியை டெவலப் பண்றதுக்காக மட்டும்தான் இருக்குது. அவருக்கு பேர் என்ன? மேன் ஜீசஸ். ஆவியில் நாம் ஜெனிப்பிக்கப்படும் போது நமக்கு என்ன பெயர்? அவுட் ஆஃப் சிலபஸ்ல கேட்காதீங்க பேர் சப்ஜெக்ட்ல. தேவனுடைய உண்மையை சொல்லப்போனா சிம்பிளா சொல்லிடலாம் பேர். அதுக்கப்புறம் தான் நமக்கு அவர் அப்பா. அதுக்கு முன்னாடி அப்பான்னு கூப்பிடுறது நமக்கு எந்த உரிமையும் இல்லை. வசனம் வேணுமா? அதுக்கு வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் பேர் வச்சிருக்காரு புது சிஷ்யன் பொறுப்பாமா. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த நியூ கிரியேஷன் பேர் வச்சிருக்காரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவி தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறது. எப்ப சத்தியத்தை கேட்டு பேப்டிசம் எடுத்த உடனே இல்லையா? நம்மள தேவனுடைய புத்தர்னு சொல்லி பரிசுத்தாவி நமக்கு சீல் குத்திரும். கிடையவே கிடையாது. அப்பாவுடைய சிந்தை நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்காம வாய்ப்பே கிடையாது. நடந்தாகும்னா சிந்தை மாறித்தாகும். அடுத்தது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமி, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமி, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஸோ நம்ம என்ன ஆகிறோம்னா சன் ஆஃப் காட். நீங்க சொல்ற மாதிரி தேவ புத்திரர் அப்படிங்கிற வாய்ப்பை நம்ம பெற்றுக்கொள்றோம். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப அதுக்கு முன்னாடியெல்லாம் தேவனை வந்து அப்பான்னு கூப்பிட முடியாது நம்மளால? கேட்குற கேள்வி புரிஞ்சே இல்லை உங்களுக்கு? அவருக்கு நம்ம மகனாகிறோம் அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி இப்போ மற்ற உலக ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் தேவன் தான் அப்பா. ஆனால் அந்த ஜனங்கள் தேவனை அப்பான்னு கூப்பிட முடியுமான்னு கேட்குறேன். கட்டாயமாக கூப்பிட முடியாது. அப்படி கூப்பிட்டு வேணா கூப்பிட்டுக்கலாம் அவங்க, ஆனால் கூப்பிடுறதுக்குரிய அந்த ப்ரிவிலேஜ் இப்போ அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அது மரியாதையோட யாருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான். ஏன்னா நம்ம தேவனுக்கு மரியாதை கொடுத்து வரதுனால தேவன் நமக்கு கொடுக்குற மரியாதை என்ன? இனிமேல் நீ என்ன அப்பான்னு தாராளமாக கூப்பிடலாம். என்னென்ன கூப்பிடலாம்? அப்பா. ஒரு தடவை கூப்பிட்டு பாருங்களேன் எப்படி இருக்கும் உண்மையாலுமே இந்த வார்த்தை அப்பா. சரி, அப்போ அதுக்கு முன்னாடி தேவன் நம்ம பார்த்ததுக்கும் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவனை பார்க்கறதுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு முன்னாடி அவர் ஒரு கடவுள். ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் நமக்கு அப்பா. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கடவுளுக்கு அப்பாவுக்கு என்ன வித்தியாசம்? கடவுள்கிட்ட போய் நெருங்கவே முடியாது, அப்பாவை நெருங்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு அப்பா தான் இருக்கோம், நிறைய பேர் அப்பாவாக இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலாம் ஒரு 10-15 குழந்தைகள் இருக்குது. நம்ம வீட்லேயும் குழந்தைகள் இருக்குது. எந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நமக்கு? நம்ம வீட்டு குழந்தை. இப்போ சொல்லுங்க, உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, நமக்கு மட்டும் தான் அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்குது ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறப்ப. அப்படின்னா அந்த பாயிண்ட்ல இருந்து தேவன் மற்ற எல்லாத்த காட்டிலும் யாருக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறார்? நமக்கு தான். நமக்கு தாங்கிறப்ப உள்ள போது பாருங்க சவுண்டு. அப்புறம் ஏன் பாரு நம்ம ஜெபம் பண்ண நடக்க மாட்டேங்குது? சரியான பதில் வரல. ஏன் ஜெபம் பண்ண நடக்க மாட்டேங்குது? அவர் நம்மளை இன்னும் அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ள. ஏன் ஏற்றுக்கொள்ள? இன்னும் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் நடக்கல. ஏன் நடக்கல? அவர்கிட்ட ஸ்டாக் இல்லை. நாம இன்னும் என்ன ஆகலைன்னா சுயநலத்தை வெறுக்கவும் இல்லை, பலி செலுத்த தயாராகவும் இல்லை. சரிங்களா? இந்த பாயிண்ட் அப்படியே மரணத்துக்கு எதுவான அப்பா வரைக்கும் போய் ரீச் ஆக போகுது. ஸோ அப்படியே டிராவல் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம தேவனை அப்பான்னு கூப்பிடுற உரிமை இருக்குங்கிறது உலக ஜனங்களுக்கு தெரியுமா? ஆவியில் ஜெனிப்பிக்கப்படாதவர்களுக்கு தெரியுமா?
தெரியவே தெரியாது. இது யாருக்கும் தெரியாமல் நடக்கிற சீக்ரெட் ப்ராசஸ் ஆகும். இதுக்கு பேர் வாசிங்க 1 யோவான் 3 அதிகாரம் 1 வசனம். 1 யோவான் 3 அதிகாரம் 1 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே நமக்கு கிடையாது. அப்படி அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஏன்னா மற்ற உலக ஜனங்களை காட்டிலும் நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறதுங்கிறது பெரிய முக்கியத்துவம் தான் நம்ம லைஃப்ல. பிகாஸ் இப்ப அவருக்கு தேவை நாம தான். ஏன்னா அவருடைய சிந்தை இப்ப நமக்குள்ள இருக்குது, புது சிருஷ்டி நமக்குள்ள இருக்குது. உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. 100% உண்மைதான். உலகம் அவர் என்ன பண்ணல, என்னன்னு அறியல, அவரை அப்பான்னு சொல்லி அறியல, கடவுள் சொல்லியும் அறியல. ஆனா நம்ம முதல்ல கடவுள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டாரு, இப்படி கேட்கட்டுமா, சப்ஜெக்ட் பேசிக் சப்ஜெக்ட் கேட்குறப்ப நம்ம அவரை கடவுள்னு புரிஞ்சுக்கிட்டோம். திருத்துவம் எடுக்கும்போது புரிஞ்சுக்கிட்டோமா, புரிஞ்சுக்கலையே இல்லை, டவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, புரிஞ்சுக்கிட்டோம். எப்போ அவர் நமக்கு அப்பா ஆகிறார், ஞானஸ்தானத்தில் அப்பா ஆகிட்டார் நமக்கு இல்லையா. ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு அப்பா ஆயிடுவார். அவர் கிடையவே கிடையாது. ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவர் எப்படி கூப்பிடலான்னா அப்பா. அப்படி கூப்பிட்டு அப்பா எப்படி ஓடி வருவார் நம்ம குழந்தையை பார்க்கறதுக்கு. நாம ஒன்றும் அவர் அப்பான்னு கூப்பிடல, அவர் நம்மளை பிள்ளைகளேன்னு கூப்பிட்றாரு. அதான் உண்மை. சரிங்களா? ஸோ பார்லிமெண்ட்டுக்கு போயிடலாமா? இப்போ இது வரைக்கும் எதில் முடிச்சிருக்கோம், என்ன முடிச்சிருக்கிறோம்? எப்போ நம்ம பிரெயின் புது சிருஷ்டியை உருவாக்குற இடமா மாறுது. கிளியர். அடுத்த பாயிண்ட், பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சியும் இருக்கும்ல. இருக்கவே இருக்காது இல்லையா? இருக்கும். எதிர்கட்சி இருக்கும். எதிர்கட்சிக்கு ஒரு தலைவர் இருப்பார். ஆளும் கட்சியும் இருக்கும், அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார். இப்ப சொல்லுங்க, ஆளும் கட்சியை பத்தி மட்டும் இப்ப பேசலாம். ஆளும் கட்சி எது? மெஜாரிட்டி. என்னது? பிதாவாகிய தேவன் தான் முதலிடம் சொல்லி உருவாகி இருக்கிற ஆர்கன்ஸ், இதெல்லாம் மெஜாரிட்டி. இந்த மெஜாரிட்டி என்ன பண்ணிருச்சு, தேவனை ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுத்துருச்சு. அதான் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல். கிளியரா உங்களுக்கு? இப்ப தேவன் ஆட்சி அமைச்சிட்டார். ஆவியில் ஜெனிப்பிக்கப்படாது தேவன் ஆட்சி அமைச்சிட்டாரு. மெஜாரிட்டி தேவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. கரெக்டுங்களா? அதுக்காக கேர்லெஸ் விட்டுற முடியுமா? உள்ள யார் இருக்கிறா? எதிர்கட்சி இருக்கார். எதிர்கட்சி தலைவர் யார்? சாத்தான். ஆளும் கட்சிக்கு தலைவர் யார்? இல்ல. அதனாலதான் தேவன் வேற ஒன்று வைக்கிறாரு, நம்முடைய புது சிருஷ்டி, தேவனுடைய சிந்தை. புரியுதா உங்களுக்கு? பிரெயின்ல இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டாரு. பிரெயின்ல எது இருக்குன்னா தேவனுடைய சிந்தை. அதுக்கு பேர் தான் புது சிருஷ்டி. சரிங்களா? சோ எதிர்கட்சி ஒரு பக்கம் உட்காந்துருக்கு. அதுல எத்தனை பேர் இருப்பாங்க? நம்ம ஒவ்வொருத்தரை பொறுத்தது, நம்ம ஒவ்வொருத்தருடைய மைண்டை பொறுத்தது. எதிர்கட்சி எவ்வளவு பேர் இருக்கா நம்முடைய மைண்டை பொறுத்து. இல்லை என் மண்டைக்குள்ள போற எதிர்கட்சி மட்டும்தான் இருக்குன்னா அது உங்களை பொறுத்தது. அவ்வளோ விட்டுறலாம். கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஒரு ஓரத்தில், அவங்க எப்படி உட்காந்துருப்பாங்க, எப்படா குற்றம் கண்டுபிடிக்கலாம், என்ன நடக்காத பேசுறேன் நான், எப்படி உட்காந்துருப்பாங்க. என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்தந்த ஆர்கன்ஸ் எல்லாம் பாருங்க, ஆரம்பத்தில் இவங்க சப்ஜெக்ட் மட்டும் கேட்க கூட மலைகளை வர வச்சு தடை பண்ணியிருந்தேன்னா இப்போ என் கட்சி உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க இவங்கெல்லாம். சொல்லுமா சொல்லாதா? ஸோ அந்த வேலை என்ன, எதிர்கட்சியோட வேலை என்னன்னா எப்படா ஆளுங்கட்சிக்காரனை கெடுத்து தேவனுடைய ஆட்சியை இங்கிருந்து எடுக்கிறது. இப்போ இதில் நடக்க விடாமல் தடுக்கிற பொறுப்பை தேவன் யார் கையில் கொடுத்தாருன்னா நியூ கிரியேஷன், அவருடைய புது சிருஷ்டி கையில் கொடுத்துட்டார். பார்த்துக்கோப்பா, என்ன நடக்கும்னா நாளுக்கு நாள் நம்ம கட்சியை சப்போர்ட் பண்ற ஆர்கன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா யார் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்வாங்கிற சப்ஜெக்ட் நமக்கு இல்லை. இப்போ நம்ம போயிடலாம். இன்க்ரீஸ் ஆகாம அப்படியே இருக்குனாலும் நமக்கு டேஞ்சர் தான். குறையுதுன்னா டேஞ்சர் தான். ரொம்ப 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 குறையுதுன்னா டோட்டல் டேமேஜ் தான். சப்ஜெக்டோட விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னட்டு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், நியூ கிரியேஷன். நாளுக்கு நாள் எப்படா இந்த எதிர்கட்சியில் உட்காந்துருக்கணும் பூரா நம்ம கட்சிக்கு இழுப்பது. நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ இந்த கட்சி தாவல் தடை சட்டம் ஏதாவது இங்கே இருக்குமா? கட்சி தாவல் தடை சட்டம் நீங்களாம் கேள்விப்பட்டதே இல்லை. அதெல்லாம் நியூஸ் பேப்பரும் படிக்க மாட்டீங்க, டிவியும் பார்க்க மாட்டீங்க, யார்ட்டையுமே அரசியலே பேச மாட்டீங்களா? கட்சி தாவல் தடை சட்டம் இங்கே கிடையாது. ஏன் தெரியுமா? சுயாதீனம். போறியா போய்க்கோ, நான் சட்டம் போட்டெல்லாம் தடுக்க மாட்டேன். ஏன்னா தேவனுக்கு தேவை நம்முடைய சுயாதீனம். கிளியர்? ஸோ இப்போ என்ன ப்ராசஸ் மண்டைக்குள்ளே நடக்குதுன்னா, இந்த ஓரமாக இருக்கிற எதிர்கட்சி என்ன பண்ணுதுன்னா சாத்தனோட சேர்ந்து பிளான் பண்ணுது. என்ன பிளான் பண்ணுதுடா, எப்படா இவங்களை கெடுக்கலாம். சரி, இப்போ சாத்தனுடைய சொனை தேடி தான் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் போகும். அப்படி போகிறப்ப தேவன் புது சிருஷ்டிக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவார்? ஏன்னா தேவனுடைய திட்டம் என்னன்னா இந்த நியூ கிரியேஷனை
ஹெட்டாக வச்சு இருக்கிற மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் என்னை உனக்குள்ள ஆட்சி செய்ய வச்சிருக்குது. ஸோ நான் ஆட்சி செய்கிறேன். என் ஆட்சி இன்னும் செழிப்பாக வரணும்னா ஒரு ஆர்கன் கூட அந்த பக்கம் போகக்கூடாது. அட் த சேம் டைம் அந்த பக்கம் ஆர்கன் ஒவ்வொன்றா இந்த பக்கம் வரணும். அப்போ நியூ கிரியேஷன் கையில் பொறுப்பு கொடுத்துட்டு நியூ கிரியேஷன் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி அது ஒவ்வொருத்தரையா இங்கே இருக்கிற யாரும் இழக்கவும் கூடாது, அங்கேருந்து ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ண சேர்த்திட்டீங்கன்னா முழுசாக இவங்ககிட்ட சுயம் போயிடுச்சுன்னா இவங்களை நான் இங்கேருந்து எடுத்துட்டு அங்கே கொண்டு வரும். அப்படி என்ன சொல்லுவார் தெரியுமா, புது சிருஷ்டி உள்ள இப்போ கொடுத்துருக்க மண்டைக்குள்ள தலையில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா தலையோடு அப்படியே அவங்களை எடுத்துட்டு போய் என் சிந்தையை அவங்களுக்கு கொடுத்து எங்கூட உட்கார வச்சுக்குவேன். அது வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க அவங்க. இப்போ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தேவன் சைட்லேருந்து ஒரு ஆள் கூட போகக்கூடாதுங்கிறதுக்காக என்ன சப்போர்ட் தேவன் பண்ணுவார். சாத்தான் நிறைய சப்போர்ட் பண்ணுவார், அதை பற்றி நமக்கு வேண்டாம். எதிர்கட்சிக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவார், அந்த சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா போதுங்க, ஆர்கன்ஸ் கூட ஆரம்பிச்சிடும். இயேசு கிறிஸ்துவ கொடுத்து அதான் நியூ கிரியேஷன், நத்திங் பட் நியூ கிரியேஷன். அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணி, இப்போ நியூ கிரியேஷன் தான் சப்போர்ட் வேணும். ஏன் தெரியுங்களா, இதை சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய வேலையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வேலையும் புது சிருஷ்டி தான். என்ன பண்ணுவார், நிறைய கொடுத்துருக்கா. ஸோ வாக்கு தத்தங்களை பூரா டெய்லி உட்காந்து எழுதி படிக்க வச்சு மனப்பாடம் பண்ண வச்சா ஆர்கன்ஸில் என்ன பண்ணுறது, நல்லா மனப்பாடம் பண்ணி எக்ஸாமில் எழுதிடும். ஆனால் செயல்படுத்தும் போது மாட்டிக்கும். சரியான பாயிண்ட் தான். என்ன பண்ணுவார் தெரியுமா, ஒவ்வொன்றா அனுப்புவார் சோதனை. முதல்ல எப்படி சோதனை அனுப்புவார்னா லைட்டாக சோதனை கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு சுச்சுவேஷன் வருமா வராதா, வரும். அந்த சுச்சுவேஷனில் நம்ம முடிவெடுக்கணுமா இல்லையா, இல்லை முடிவெடுக்க வேண்டியதில் போட்டிருக்கீங்களா, முடிவெடுக்கணுமா இல்லையா. முடிவெடுக்கிறப்ப எந்த கட்சிக்கு மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அந்த முடிவு தான் எடுப்போம். ஸோ இப்போ என்ன தேவன் ட்ரைனிங் கொடுக்குறாருன்னா, முடிவெடுக்கிற ட்ரைனிங் கொடுக்குறாரு. எதுக்கு, அவரை சப்போர்ட் பண்ணுற ஆர்கன்ஸ்க்கு. ஏன்னா இது முடிவு எடுக்க எடுக்க வலு அதிகமாயிட்டே போகும், ஆப்போசிட் இருக்கிற எதிர்க்கட்சியுடைய வலு என்ன ஆகிட்டு போனால் குறைஞ்சிட்டே போகும். ஸோ தேவன் என்ன கொடுக்குறாருன்னா, சோதனைகள். அடுத்த கொஸ்டின், சோதனைகள் நம்மளோட உடம்பில் எங்கே நடக்கிறது? சேம் சிந்தி தான். எங்கே சாத்தானுடைய கட்சி இருக்கோ அங்கே தான் தேவனுடைய கட்சியும் இருக்கும், அங்கே தான் இந்த சோதனையும் நடக்கிறது. வாசிங்க. இப்போ இந்த புதிய மனம், புதிய சித்தம், ஆவியால் பிறப்பிக்கப்பட்ட புதிய சிருஷ்டி பழைய உடலில் அதன் தற்போதைய இருப்பிடத்தை கொண்டிருப்பதால் புதிய சிருஷ்டியின் ஒரே கருவியான இந்த உடல். ஒரு நிமிஷம், புது சிருஷ்டியுடைய கருவி எது? வெப்பன் இல்ல, இந்த மாம்ச உடம்பு. இந்த உடம்பு அது என்ன பண்ணுதுன்னா ஆப்ரேட் பண்ணுது. புதிய சிருஷ்டியின் ஒரே கருவியான இந்த உடல் இன்னும் பாவத்தை நோக்கிய பழைய போக்குகளை கொண்டுள்ளது. இன்னும் என்னதான் பண்ணிருக்கு, கொஞ்சம் ஆர்கன்ஸ் எதிர்கட்சியில் இருக்குது இல்லையா, அது பாவத்தையே நோக்கி இருக்குது. அதன் பலவீனங்கள், அதன் சீரழிவுகள் ஏற்கனவே இருப்பதால், ஏற்கனவே இந்த ஆர்கன்ஸ்க்குள்ள என்ன கெட்ட பழக்கம் இருக்குன்னா அழிஞ்சு போறது, கெடுக்கிறது, இந்த பழக்கம்லாம் இருக்கிறதுனால புதிய உயிரினத்திற்கும் பழைய உயிரினத்திற்கும், ஓல்ட் கிரியேஷன் நியூ கிரியேஷன், தப்பா எடுத்துக்காதீங்க. இது ரெண்டுக்குமே இடையே ஒரு தொடர்ச்சியான போராட்டம் உள்ளது. ஒரு தொடர்ச்சியான போராட்டம் கண்டிப்பாக உள்ளது. இது தினசரி போர். எப்ப நடக்கிற போர்? டெய்லி எப்ப என்ன நடக்கும் நமக்குள்ள? யாருக்கு போர்? இல்ல தப்பு. நம்ம சப்ஜெக்ட் படி சொல்லுங்க. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் போர். இது யார் ஏற்படுத்துறது? தேவன். எதுக்கு ஏற்படுத்துறாரு? இது வலுவாகணும், அது வலு குறையணும், அதுக்காக ஏற்படுத்துறாரு. சாத்தான் என்ன பண்ணுவான்? ஆதரவாளர்களை பூரா என்ன பண்ணுவான்? திரட்டி என்ன பண்ணுவான் தெரியுமா? எதெல்லாம் இவங்களுக்கு ஆகாத அதை பூரா கொண்டு கண் முடிவை நம்ம மெம்பர்ஸ் அதிகமாயிருவாங்க. இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும், தினசரி நடக்கணும், அதான் முக்கியம். தினசரி நடக்கும்போது கண்டிப்பா ஏதோ ஒன்று ஒரு நாள் அழிஞ்சிடும். ஏதோ ஒன்றுன்னு சொல்றேன் இல்லையா, அதுல இந்த எக்ஸ்ட்ரீம் ஒன்று, அந்த எக்ஸ்ட்ரீம் ஒன்று. இந்த எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, கம்ப்ளீட்டா எல்லா சாத்தானுடைய ஆர்கன்ஸையும் அழிச்சிட்டு புது சிருஷ்டியா போய் நிற்கிறது. இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செஞ்சுட்டு ரெண்டாம் மரணத்துக்குள்ள போறது. ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் நடந்தாச்சுன்னா இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான். திருப்பி உயிர்த்தெழுதல் இருக்குன்னா வாய்ப்பே கிடையாது. அது ஏங்கிறத சப்ஜெக்டுடைய கடைசியில் சொல்கிறேன் பாயிண்ட். ஓகேங்களா? இங்கிலீஷில் வாசிங்க. If the new creature be not alert. அதாவது புது சிருஷ்டி அப்பவும் எப்படி இருக்கணுமாமா? அலர்ட்டாக இருக்கணுமாமா. thoroughly active, thoroughly loyal to God. அலர்ட்டாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், லாயல் டு காட், எப்பவுமே தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். The weakness of the flesh will gradually assert themselves. அதாவது மாம்சத்துடைய அந்த வீக்னஸ் அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும்? கொல்லிட்டே வரணும். And the new creature will be in danger of death. ஸோ அப்படி பண்ணாமட்டாச்சுன்னா
புது சிருஷ்டி என்ன ஆயிரும்னா அழிஞ்சு போயிடும். புது சிருஷ்டி அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் தேவன் திருப்பிலாம் நம்ம உயிர் தெழுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்ட ஒரு நிலைமை இதுதான். தினசரி அந்த போராட்டம் இருக்கணும். சரிங்களா பார்? இப்போ திருப்பி பழைய கேள்வி வரட்டுமா? கொஸ்டின் கேட்குறேன் பாருங்க, பதில் சொல்லுங்க கரெக்டா. 2 கட்சியும் இருக்கு. ஒன்று ஆளும் கட்சி, இன்னொன்று எதிர்கட்சி. தேவன் ஆளும் கட்சி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார்? சோதனை கொடுப்பார். இப்போ கேள்வி, சோதனை என்பது பழைய மனுஷனுக்கா புது சிருஷ்டிக்கா? முடிஞ்சது, அவ்வளோதான். ஒரே பதில் தான் சொல்லணும். சோதனை தேவன் கொடுக்கறது நம்முடைய பழைய மனுஷனுக்கா புது சிருஷ்டிக்கா? பதில் தெளிவாக வரல. சோதனையை தேவன் கொடுப்பது பழைய மனுஷனுக்கா புது சிருஷ்டிக்கா? பழைய சிருஷ்டி அப்படின்னு வாயாச்சிட்டு மற்றவங்க சொல்ற அந்த சவுண்ட் எனக்கு கேட்குற மாதிரி விட்டு எனக்கு தெரியாது நினச்சிக்காதீங்க. தெளிவாக சொல்லுங்க. கட்டாயமாக புது சிருஷ்டிக்கு தான். ஏன்னா பழைய மனுஷனுக்கு சோதனை கொடுத்து அது இம்ப்ரூவ் பண்ணி தேவன் என்ன பண்ண போறாரு? அப்போ புது சிருஷ்டிக்கு மட்டும் ஏன் கொடுக்குறாரு? தேவனுடைய தான். இப்போ யார்கிட்ட கொடுத்துருக்காரு? எதுக்கு? அது ஆர்கன்ஸை வளர்த்தணும் பிரெயினில். அப்போ அதுக்கு கண்டிப்பாக என்ன தேவைன்னா சோதனை தேவை. என்ன சோதனை புது சிருஷ்டிக்குன்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்கன் கூட அதோடைய பார்வையிலிருந்து மறையக்கூடாது. இதுதான் சோதனை. இந்த சோதனை தான் அவர் கொடுக்குறாரு. வாசிங்க இப்ப. அதற்கு மாறாக புதிய சிருஷ்டியானது தேவனுக்கு முன்பாக உண்மையாகவே இருந்தால் பழைய சிருஷ்டி அழிந்துவிடும். இது கிளியரா புரிஞ்சுக்கிறோமா? புது சிருஷ்டி உண்மையா இருந்துச்சுன்னா பழைய சிருஷ்டி என்ன ஆயிரும்? அழிஞ்சிரும். மோதல் முடிவதற்குள் ஒன்று அல்லது மற்றொன்று கண்டிப்பாக மறிக்க வேண்டும். ரெண்டுமே மறிக்காது, ரெண்டுமே ஜெயிக்காது. ரெண்டுமே ஜெயிக்காது. ஏதோ ஒன்று மறிக்கும், ஒன்று ஜெயிக்கும். இப்போராட்டம் முடிவு வரையிலுமானதாகும். இது புதிய சிருஷ்டிக்கான சோதனையே அன்றி பழைய சிருஷ்டிக்கானதல்ல. கண்டிப்பா பழைய சிருஷ்டிக்கானது இல்ல. புதிய சிருஷ்டியானது கணம், மகிமை, அழியாமைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறது. புது சிருஷ்டி எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது? கணம், மகிமை, அழியாமைக்குள்ள கொண்டு போறதுக்காக அழைக்கப்பட்டிருக்குது. இந்த நிலைமையை அடைவதற்கு சந்தேகத்துக்கு இடமின்றி அது தேவனுக்கு உண்மையாக இருப்பதை நிரூபிக்க வேண்டும். கண்டிப்பா நமக்கு கொடுக்கப்பட்ட புது சிருஷ்டி என்ன பண்ணியாகும்னா அதனுடைய உண்மைத்தன்மையை தேவனிடத்தில் நிரூபிக்க வேண்டும். சரிங்களா? இல்லை பிரதர், சோதனை பழைய மனுஷனுக்கு தான் அப்படின்னு சொன்னால், நானாக போட்ட ஒரு உதாரணம், யாரும் தப்பாக நினச்சக்கூடாது, யாரும் சிரிக்கவும் கூடாது. உங்கள் வாயிலிருந்தே பதில் கொண்டு வந்துடுறேன். இது என்ன பாக்கெட்டு? அது கேள்வி அல்ல, சிப்ஸ் பாக்கெட்டு. சிப்ஸ் பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கும்? காற்று இருக்கும். அப்போ பாருங்கள் என்ன தெளிவாக இருக்கிறோம்னா, நம்ம ஆர்கன்ஸ் இப்போ என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கன்ஸ் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நீ சிப்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா அவனை பார்த்து சிரிப்பார், காற்றுன்னு சொல்லிப்பார் சொல்லுங்க. உடனே அது சொல்லிட்டோம். இப்போ இது நமக்கு ஒரு டெஸ்ட். புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் எங்கேருந்து வரும் பதில்? மைண்டில் இருந்தான். உண்மையாக சொல்ல போனால் சிப்ஸ் உள்ள இருக்கு, மேலே கவர் இருக்கு, அப்படியே சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணும்? கட் பண்ணும். இந்த சப்ஜெக்டில் பிளாஸ்டிக் கவர் வெளியே இருக்கு இல்லையா, அது பழைய மனுஷன். அதுக்குள்ளே இருக்கிற சிப்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் புதிய சிருஷ்டி. கட் பண்ணுற கத்திரிக்கோள் இருக்கு இல்லையா, அதுதான் சோதனை. இப்போ சொல்லுங்கள், சிப்ஸ் கவரை கட் பண்ணுறது கவருக்காகவா உள்ள இருக்கிற சிப்ஸுக்காகவா? அப்படின்னா சோதனை வருவது பழைய மனுஷனுக்கா புது சிருஷ்டிக்கா? போதும், இது போதும். இதை விட மறக்க, நீ சிப்ஸ் பாக்கெட் பார்க்கும்போது உங்களுக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வரும். உங்கள் மைண்டில், உங்கள் ஆர்கன்ஸில் நான் இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஓகே? ஸோ இப்போ ஒரு ஆர்கனை இந்த பக்கம் இழுத்தாலும் கூட அது தேவனுக்கு பிரயோஜனமான விஷயம் தான். ஸோ இப்போ பழைய மனுஷன்கிட்ட ஏன் புது சிருஷ்டியை கொடுத்துருக்காருன்னா, அந்த புது சிருஷ்டி ஆர்கன்ஸுடைய சப்போர்ட்டை யூஸ் பண்ணி ஆட்சியை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணோம்னா, முற்றிலும் கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணோம்னா நம்மளை அர்ப்பணிக்க வைக்க வேண்டும். இப்போதான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போக போகிறோம். எந்த பாயிண்ட்டுக்கு? எல்லாருக்குள்ளேயும் பாசிட்டிவாகவே இந்த ப்ராசஸ் நடக்குமா அல்லது நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. அடுத்த கேள்வி, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்குள்ள ஆர்கன்ஸ், ஆளும் கட்சியுடைய ஆர்கன்ஸ் அதிகமாகுமா அல்லது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்குள்ள ஆளும் கட்சியின் ஆர்கன்ஸ் நாளாக நாளாக கம்மியாகுமா? அதிகமாகும். தண்ணி குடிச்சுக்கணும் கொஞ்சம். நாளாக நாளாக மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கன்ஸு பழைய சிருஷ்டி பக்கம் அதிகமாக போகுமா அல்லது புது சிருஷ்டி பக்கம் அதிகமாக போகும்னு கேட்குறேன். அப்படித்தான். அப்போ எது போதும், எனக்கு இது போதும், அதான் தேவை எனக்கு. வரேன், இப்போ தண்ணி குடிச்சிட்டு வரேன், இருங்க உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஸோ இப்போ 3 கேஸ் ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகே? முதல் கேஸ் ஸ்டடி, ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நியூ கிரியேஷன் தலைமையில் செயல்படக்கூடிய நம்முடைய பிரெயின் இருக்கிற ஆர்கன்ஸில் சிலர், நாட் எல்லாருமே,
ஆர்கன்ஸில், ஆளும் கட்சிக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸில் மெஜாரிட்டி ஏற்படுத்தின ஆர்கன்ஸ்குள்ள இருக்கிற சில ஆர்கன்ஸ்குள்ள ஏற்கனவே எதிர்கட்சியில் இருந்தோங்கிற ஞாபகம் இருக்குமா இருக்காதா? ஆளும் கட்சிக்குள்ள உட்காந்துருக்கிற ஆர்கன்ஸில் எல்லாருமே முதல்ல எங்க இருந்தவங்க? அப்ப இங்க வந்துட்டாங்க. எதை கேட்டு வந்தாங்க? சத்தியம் கேட்டு வந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்குள்ள அந்த பழைய அந்த எதிர்கட்சியினுடைய ஜென்ம சுபாவத்தின் எண்ணங்கள் இருக்குமா இருக்காதா? அப்ப அவங்களுக்கு அப்பப்ப எதிர்கட்சியின் ஞாபகம் வருமா வராதா? என்ன ஞாபகம் வரும்? எதிர்கட்சியில் இருக்கும்போது நான் எதையுமே இழக்க வேண்டியதில்லை. சாத்தான் கொண்டு வந்து டெய்லி எங்கிட்ட கொட்டுவான். இங்க தேவன் கிட்ட வந்து இந்த கட்சிக்கு மாறினதுக்கு அப்புறம் டெய்லி ஒவ்வொன்னா எங்க கிட்ட இருந்து போகுது. ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப வருத்தமா இருக்குது, எனக்கு என்னால தாங்க முடியல. பேசாம நான் என்ன பண்ணிடுறேன்? சொல்லுங்க சொல்லுங்க, சொல்ல வரீங்க சொல்லுங்க. எல்லா ஆர்கன்ஸ்ல என்ன பண்ணும்? பேசாம என்ன பண்ணிடுறேன் நான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்படி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சாத்தானுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்குவோம் அந்த ஆர்கன்ஸை பூரா கட்டி பிடிச்சா. நீங்கள் திங்க் பண்ணுறது கரெக்டு, உங்களுக்கா இந்த திங்கிங் வரணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு மாலை மரியாதை போட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறப்ப நாமளும் பாருங்கள் இந்த கட்சியில் இத்தனை நாளாக இருந்தோம். ஒரு டீ கொடுத்தாங்களா நமக்கு? ஒரு காப்பி கொடுத்தாங்களா நமக்கு? அப்படின்னு சொல்லிட்டு சாத்தானை நம்பி அப்படியே அந்த டேபிளுக்கு மாறலாங்கிற எண்ணம் வருமா வராதா? வராதுன்னு உங்களுக்கு வராதுன்னு நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாவம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாவம். இது ஏன் தெரியுமா நான் பாவம்னு சொல்றேன்? நம்முடைய ஆர்கன்ஸை நம்பி நமக்குள்ள தேவன் ஆட்சி நடத்த ஆரம்பிச்சிருக்கார். இது அவரை ஏமாத்துற மாதிரி. அப்படி போக ஆரம்பிக்கும் போது தேவன் ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவார். இந்த விஷயம் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் மண்டைக்குள்ள மட்டும் சொன்னாலும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இல்லை, எக்ஸாம்பிள் மட்டும் ஆட் பண்ணுறேன். நம்ம எல்லாரும் மெஜாரிட்டி ஆர்கன்ஸ் வந்து தேவனுடைய ஆட்சி தான் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு நம்ம இன்வைட் பண்ணிட்டாங்க. இப்போ கல்யாணத்தில் இமேஜின் பண்ணுங்க, மைண்டில் வரும் நம்ம போன கல்யாணத்துக்குலாம். நம்ம சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு நம்ம போனோம் இல்லையா? போனப்போ அங்கே உட்காந்து நம்முடைய பழைய ரிலேட்டிவ்ஸ், நம்ம எதிர்கட்சியில் இருந்தப்ப ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்களே, நம்ம எதிர்கட்சியில் இருந்தப்போ இந்த ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்களே, அவங்கள போகிற என்ன பண்ணுவோம்? போய் பார்ப்போம். அவங்கள என்ன பண்ணுவாங்க? நம்ம ஆர்கன்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து டெய்லி பைபிள் எடுத்து கொடுத்து எங்கள் பைபிளில் வசனம் சொல்லுங்க நம்மகிட்ட கேட்பாங்க. கல்யாணத்தில் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலான்ட்டு அப்படியே ஒவ்வொருத்தரை பற்றியாக பேச ஆரம்பிப்பாங்க. நாமளும் அப்படியே மயங்கி போய் ஆமாங்க இந்த மாதிரிலாம் பேசி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமான்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? முடிஞ்சுது, அவ்வளோதான். இப்போ என்ன திறன் கம்மியாக தெரியுமா? இந்த ஆர்கன்ஸு ஆளும் கட்சிக்குள்ளே உட்காந்துட்டு எதிர்கட்சிக்காரன் செய்கிற வேலை செய்து புது சிருஷ்டி பாவம் நம்பி வந்துட்டேன்ப்பா. அப்படிங்கும்போது இந்த ஸ்டேஜில் போகிறவங்க என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? ரியலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தேவன் டக்குன்னு என்ன பண்ணுவான்னு ஒரு டெஸ்ட் வச்சுருவார். வச்சு என்ன பண்ணுவார் தெரியுமா? இதை மறக்கிறதுக்குரிய விஷயம் அன்னைக்கோட அந்த விஷயத்தை மறந்துடுவாங்க. எப்படி தெரியுமா டெஸ்ட் வைப்பாரு? நம்ம யார் கூட உட்காந்து அரட்டை அடிச்சோம் அவங்க கூட சரியான ஒரு சண்டை வரும் நமக்கு. ஐயோ சாமி உங்க பக்கமே இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வரோம் பார்த்தீங்களா? அது சண்டை இல்லை, தேவன் நம்மை ஜெயிக்க வைத்திருக்கிறார். இனிமேல் நான் போக மாட்டேன் எங்கள் சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு, போனாலே வம்பு தாங்க சொல்கிறோமா இல்லையா? தான் நம்ம எதிர்கட்சியில் இருக்கிறப்ப நிறைய சினிமா பாட்டு கேட்டிருப்போம். ஆளும் கட்சியில் இருக்கிறப்பையும் கேட்பேன்னு சொல்லிடுறாங்க. உதாரணம் சொல்கிறேன். அது பாட்டுக்கு அங்கே இருக்குது, நம்ம பாட்டுக்கு இங்கே இருக்கிறோம். திடீர்னு நம்ம போகிறப்ப ஒரு பஸ்ஸில் அந்த பாட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்கன்ஸ் எல்லாம் எந்திரிச்சிடும். எந்திரிச்சு என்ன பண்ணும்? எதிர்கட்சியை பார்க்க, எதிர்கட்சியில் பூரா டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம் அந்த பாட்டுக்கு. நம்முடைய ஆளும் கட்சியில் இருக்கிற ஆர்கன்ஸ் பூரா பார்த்துட்டு நான் ஆடினதோடவா நீங்களாம் ஆடுறீங்க, இன்னைக்கு பாரு நீங்கள் வந்து உட்காந்துருக்கேன்ட்டு நம்மளை அறியாமல் அந்த பாட்டு உள்ளேருந்து வருது பார்த்தீங்களா? இதுதான் முதல்ல நம்ம பாவம் செய்ய ஆரம்பிக்கிற விஷயம். ஸோ பாவம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? இப்போ சிந்தையிலிருந்து ஆரம்பிக்குது. பாட்டு வருதா? பாட்டு வருதா இல்லையா? அந்த பாட்டு அங்கே வந்தது நம்ம பஸ் விட்டு கீழே இங்கிருப்போம். அன்னைக்கு நாள் பூரா நம்ம ஹம் பண்ணிட்டே இருப்போம் அந்த பாட்டை. எங்கேருந்து வருது இதெல்லாம்? அப்போ மைண்ட்லேருந்து காணாமல் போனது திருப்பி மைண்டுக்குள்ளே வருதுன்னா, ஆளும் கட்சியில் இருக்கிற சில ஆர்கன்ஸு ஏற்கனவே எதிர்கட்சியில் இருந்த விஷயம் ஞாபகம் வந்த உடனே அது மீண்டும் செயல்பட துடிக்குது. ஆனால் உண்மைதர் இது பர்மனெண்ட் இல்லை. ஏன் தெரியுமா? தேவன் இந்த கண்டிஷனுக்கு போகிறவங்களை கைவிடுறதில்லை. என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த பஸ்ஸில் அந்த பாட்டு கேட்டிருக்கிறப்பயே கண்டக்டரை விட்டு நல்லா நம்ம திட்ட வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்புறம் என்ன தெரியுமா முடிவு பண்ணுவோம் நம்ம? இனிமேல் நம்ம இந்த விஷயத்தை அலர்ட் ஆயிடலாம். ஏதோ ஒரு தடை அங்கே வரும்போது அலர்ட் ஆகி நாம் திரும்பி வந்துடுறோம். இந்த ஒரு பாவத்திற்கு, இது பாவமா இல்லையா சொல்லுங்க? நம்ம பாவமா இல்லையா நான் கேட்கல, இது பாவமா இல்லையா? என்ன டைப் ஆஃப் பாவம் இது? முதல் டைப் ஆஃப் பாவம், ஆளும் கட்சியிலே உட்காந்துட்டு எதிர்கட்சியில் இருந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்கறது, இது ஒரு பாவம். ஸோ உடனே ஒரு தேவன் ஒரு கட் பண்ணுறாரு. கட் பண்ணும்போது அந்த விஷயத்தை விட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? வெளியே வந்துடுறோம், தப்பிச்சோம். நாம் இன்னும் எந்த கட்சிக்கு போக ட்ரை பண்ணோம், போகல. தேவன் ஒரு அடி கொடுத்து உட்கார வச்சிட்டார். அதான் சோதனை. சரிங்களா? இது எந்த விதத்திலையும் புது சிருஷ்டியின் பொறுப்பாகாது. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்கன்ஸ்லாம் திங்க் பண்ணிச்சில்ல பிரதர், எதிர்கட்சிக்கு போயிடலான்ட்டு பழைய பாட்டை கேட்டு, அதுக்கு புது சிருஷ்டி பொறுப்பு எடுக்க முடியாது. ஏன்னு சொல்லுங்க? இது ஏற்கனவே எதிர்கட்சியில் இருந்தப்போ அவங்களுக்குள்ள இருந்த சுபாவம். புது சிருஷ்டி சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் வந்த சுபாவம் இல்லை. இதுக்கு புது சிருஷ்டி கண்டிப்பாக பொறுப்பெடுத்துக்கொள்ள முடியாது. வாசிங்க. இதுக்கு பேர் சோதனையில் வீழ்ச்சி. ஃபர்ஸ்ட் டைப். முற்றிலும் அடிபணிய செய்வதே புதிய சிந்தையின் வேலையாகும். முற்றிலும் அடிபணிய செய்வதே புதிய சிருஷ்டியுடைய வேலை. தேவனுடைய பிள்ளையானவர் வியாபாரத்தினாலோ அல்லது சிற்றின்பத்தினாலோ கவர்ந்து இழுக்கப்படுவாரானால், கவர்ந்து, இதை நான் சொன்ன விஷயம், ஏதோ ஒரு விஷயத்துல கவர்ந்து இழுக்கப்படுவாரானால் புதிய சிருஷ்டியான அவரை ஏறக்குறைய முட்டாளாக்கிவிடும். புதிய சிருஷ்டியை இந்த ஆர்கன்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காமா? முட்டாளாக்கிட்டு இருக்கு. அங்க உட்காந்து இங்க உட்காந்து அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்குது. முட்டாளாக்கி விடும். புதிய சிருஷ்டியின் இந்த முட்டாள்தனமான சூழ்நிலை, அவங்க அது என்னங்க பண்ணு, அதோடைய முட்டாள்தனமான இந்த சூழ்நிலை எப்படி நம்பி உட்காந்து இருக்கோம்? இங்க இருக்கவங்கள நமக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, நம்பி உட்காந்து இருக்கோம். உள்ள இருக்கிறது பூரா இவருக்கு சப்போர்ட் பண்ணா வேற ஒன்று திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இதான் முட்டாள்தனமான சூழ்நிலை. தமிழ்ல பயங்கரமா இருக்கு, டிரான்ஸ்லேட் பண்ணி போடுங்க, இப்படித்தான் இருக்கும். மந்தமான சூழ்நிலைன்னு சொல்லலாம். தமிழ் அப்படி வந்திருக்கு, முட்டாள்தனமான சூழ்நிலைன்ட்டு. மாம்சமானது நன்றாகவே விழித்தெழுந்து எது? நம்முடைய மாம்சம் நன்றாகவே விழித்தெழுந்து அனுகூலத்தை பெறலாம். ஏனெனில் தேவ பிள்ளையான அவர் மனப்பூர்வமான பாவம் செய்ததினாலோ அல்லது உள்நோக்கத்தில் அலட்சியமாக இருந்ததாலோ அல்ல. இந்த டெஸ்ட் வந்தது காரணம் ஒரு மனப்பூர்வமா பாவம் செஞ்சதாலேயோ உள்நோக்கத்துல வந்ததாலே இல்ல. மாறாக அது ஏறக்குறைய சோதனையின் விளைவாகும். தேவன் கொடுத்த சோதனையின் மூலமா வந்த ஒரு ரிசல்ட். ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேவன் சோதனை கொடுக்குறார், அதுல வந்து ரிசல்ட்னால தான் இந்த தப்பு வந்திருக்கே தவிர இது அவங்க மனப்பூர்வமா செய்த பாவம் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். சரிங்களா பார்? இந்த பாவத்தை நம்ம டெய்லி செய்யறோமா செய்யறது இல்லையாங்கிறது மட்டும் எனக்கு ஒரு சின்ன பதில் சொல்லிட்டு படுத்த பாயிண்ட் போலாம். கேஸ் ஸ்டடி நம்பர் 1 இருக்கிற பாவத்தை நம்ம டெய்லி செய்யறோமா செய்யறது இல்லையா? இல்லை, நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கேட்கறதுனால செய்யலன்னு சொல்லாதீங்க. செய்யற மாதிரி இங்கே பாருங்க, சப்ஜெக்ட் கேட்குறப்ப நல்லா தூக்கம் வருது, வேடிக்கை பார்க்குறப்ப ஏன் தூக்கம் வருதில்ல? என்னங்க சிரிக்கிறீங்க? நான் கேட்கறது கரெக்டாக இல்லைன்னு சொல்றது. அதே மாம்சம் தான் இருக்குது, அதே மாதிரி தான் உட்காந்து பார்க்குது. ஏன் சப்ஜெக்ட் கேட்குறப்ப தூக்கம் வருது? காது கேட்குது, பார்க்குறப்ப கண்ணு பார்க்குது. அப்போ நான் எல்லாரும் கண்ணை முடிக்காங்க, இனிமேல் அடுத்த வாரத்தில் வந்து காதில் மட்டும் உங்களுக்கு சப்ஜெக்ட் மேல். இங்கே நானும் எவ்வளோ ஆக்ஷன்லாம் பண்ணுற மாதிரி இப்படிலாம் சுத்த இன்னும் பண்ணுறேன்ல, அப்புறம் ஏன் தூக்கம் வருது? ஏன் தெரியுங்களா? இதுதாங்க ஆளும் கட்சியினுடைய வீக்னஸ். என்ன வீக்னஸ்னா, இந்த ஆர்கன்ஸ் பூரா என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா, இதில் இருக்கிற இன்வால்மெண்ட்டை குறைச்சி விட்டுருது. ஆர்வத்தை குறைச்சி விடணும். என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக புது சிசி தூங்க ஆரம்பிச்சிருது. அது நம்மளை தட்டி எழுப்ப மாட்டேங்குது. ஆனால் அதே வேடிக்கை பார்க்கும்போது ஆப்போசிட் பார்ட்டி நம்மளை தட்டி எழுப்புது. எந்திரி பாரு, சூப்பர் காட்சி அப்படிங்குது. அப்போ தூக்கம் வரதில்லை. நம்மளே பாருங்க, இந்த பாவத்தை டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? ஸோ கேஸ் ஸ்டடி நம்பர் 2, இது என்னன்னா பார்ஷியலி வில்ஃபுல் சின். பார்ஷியலி வில்ஃபுல் சின், இதுலையும் நம்ம தப்பிச்சிடலாம். ஒரு கண்டிஷன் அதுக்கு. சரிங்களா? ஸோ பார்ஷியலி வில்ஃபுல் சின் என்பது என்னவென்று பார்த்தீங்கன்னா, ஆளும் கட்சியில் உள்ள சிலர் எதிர்கட்சிக்கு தாவுவது. முதல் கேஸ்ல எதிர்கட்சி இருக்கிற நினைச்சு பார்க்கறது. செகண்ட் பாயிண்ட்ல எதிர்கட்சிக்கு தாவுவது. ஏன் எதிர்கட்சிக்கு அவர்கள் தாவுகிறார்கள்? ஒன்று, கட்சி தாவல் தடை சட்டம் அங்கே இல்லை, தேவன் சுயாதீனத்தை கொடுத்துட்டார். ரெண்டாவது, இங்க இருக்க பிடிக்கல. எங்க இருக்க பிடிக்கல? ஆளும் கட்சியில் இருக்கிறதுக்கு என்ன பிடிச்சிருக்கணும்? ஆளும் கட்சியில் இருக்கிறதுக்கு என்ன பிடிச்சிருக்கணும்னு கேட்கிறேன். என்ன செய்யணும்? முதல்ல சத்தியத்தை மட்டும் கேட்கணும். சத்தியத்தை மட்டும் கேட்கணும். சத்தியத்தை மட்டும் கேட்கணும். சத்தியத்தை மட்டும் கேட்கணும். சத்தியத்தை எல்லாம் கேட்கணும். ரெண்டாவது, எனி டைம் எதையும் இழப்பதற்கு தயாரா இருக்கணும். தயாரா இருக்கணும். தயாரா இருக்கணும். இந்த ரெண்டு யாருனால முடியலையோ அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, பேசாம எங்கேயே போயிடலாம், எதிர்கட்சிக்கே போயிடலாம் அப்படின்னு நினைச்சு எதிர்கட்சிக்கு தாவுவது ரெண்டாவது பாவம்.
ஆனால் என்ன ஒரே ஒன்றா, இந்த எதிர்க்கட்சிக்கு தாவக்கூடிய ஆர்கன்ஸுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அதுதான் ரெண்டாவது கேஸ். இப்போ மூணாவது கேஸ் உங்களுக்கு புரிஞ்சா, இது பார்ஷியலி வில்ஃபுல் சின். தமிழ் எப்படி சொல்கிறது? மரணத்துக்கு ஏதுவல்லாத மனப்பூர்வமான பாவம். எந்த கட்சிக்கு தாவியாச்சு? இப்போ எதிர்கட்சிக்கு. வாசிங்க இப்போ. பகுதியளவு மனப்பூர்வமான பாவங்களுக்கான சிற்றைகள். தேவன் என்ன பண்றாரு தெரியுமா? அவங்க திருப்பி கொண்டு வர ட்ரை பண்றாரு. சிற்றைகள் மாம்சத்தின் பலவீனங்களினாலோ அல்லது அறியாமையினாலோ அல்லது முட்டாள்தனமாகவோ இந்த மீறுதல்கள் இருந்தால், பாருங்க இந்த பாயிண்ட்ல கூட தேவன் நம்மளை எப்படி காப்பாத்துறதுக்கு இந்த பாயிண்ட். அந்த மாதிரி நம்ம மீறி போயிட்டோம்னா வேண்டிக் கொள்ளப்படும் பட்சத்தில் அப்பாவங்கள் கர்த்தரால் முற்றிலும் மன்னிக்கப்படும். சோ பார்ஷியலி வில்ஃபுல் சின்னுக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? மன்னிப்பு கண்டிப்பா உண்டு. ஏன் தெரியுமா? ஏன் மன்னிப்பு உண்டு? ஏன் மன்னிப்பு உண்டு பாருங்க. பலவீனம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது பலவீனம் சொல்ல மாட்டேன், முற்றிலும் பலவீனம் மட்டும் காரணம் இல்லை. இங்க இருக்க பிடிக்கல எனக்கு, இங்க பலி செலுத்த பிடிக்கல எனக்கு, சத்தியத்தை கேட்கறதுக்கு ஆர்வம் வர மாட்டேங்குது. நான் எங்க தான் இருப்பேன், அப்புறம் ஆட்டோமேட்டிக் அங்கே போயிடுவேன் நான். ஆனா கூட தேவன் நம்மளை மன்னிக்கிறார். ஏன் தெரியுங்களா? எல்லா ஆர்கன்ஸும் போற வரைக்கும் நம்ம விடல. ஒரு சில ஆர்கன்ஸ் போயிடுச்சு. போன உடனே ரியலைஸ் பண்றோம். யாரோ ஒரு சகோதரன் சொல்றாரு, பிரதர் நீங்க போயிட்டு இருக்கிற பாதை சரியில்லை, நீங்க நல்ல மீட்டிங் வந்து கேட்டு இருந்தீங்க, நீங்க நல்ல சத்தியத்துக்காக பலி செலுத்துறீங்க, உங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கு பிரகாசமா இருந்துச்சு, இப்ப நீங்க எக்லேஷியா பக்கமே வரதில்லை, வேற ஏதோ பண்றீங்க பிரதர் அப்படின்னு சொல்லும்போது மூளை என்ன சொல்லணும்னா, ஆமாமா கரெக்ட். ஏன் இப்படி ஆனா, கொஞ்சம் பேர் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ உடனடியாக என்ன பண்ணணும்? இவங்களை போற இந்த பக்கம் மாற்றணும், எதிர்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சிக்கு மாற்றணும். என்னால் முடியாது, நேரம் யார்கிட்ட போய் நிற்கிறேன்னா தேவன்கிட்ட போய், தேவனே எப்படியாவது என்னை காப்பாத்துங்க தேவனே, என்னை விட்டு உங்களால் பிரிய முடியாது தேவன் சொல்லிட்டு மனதார மன்னிப்பு கேட்டோம்னா இம்மீடியட்டாக தேவன் என்ன பண்ணுவார்னா ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் வைப்பார். அந்த டெஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக போனது போல திருப்பி பழைய இடத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி போனது போல பழைய இடத்துக்கு வந்த கேஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு ரொம்ப முக்கியம் ஜெபம். ஜெபம் அதோட ரொம்ப முக்கியம். நாம் இப்படி ஆயிட்டேங்கிற உணர்த்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. அதான் சொல்றாரு, ஜெபத்தினால் நீங்க என்ன பண்ணலாம்? வேண்டிக் கொள்ளலாம், அப்பாவங்கள் கர்த்தரால் முற்றிலும் என்ன பண்ணப்படும்? மன்னிக்கப்படும். அடுத்தது, புதிய சிந்தை மந்தமாக இருந்து பாவம் நேரிட்டிருக்குமானால், அதாவது போதுமான அளவு முற்போக்கான தன்மை இல்லாததினால் ஏறக்குறைய குற்றஞ்சாட்டப்பட்ட நிலை இருந்தால் அந்த அளவுக்கு புதிய சிருஷ்டியை பொறுப்பேற்க வேண்டும். இங்கதான் ஒரு செக் வைக்கிறார். இந்த கண்டிஷன் நடந்துச்சுல, கொஞ்சம் பேர் எதிர்கட்சிக்கு தாவனாங்கல்ல, இந்த ஆர்கன்ஸ்ல இருந்து அந்த ஆர்கன்ஸ்க்கு, இதுக்கு பொறுப்பு புது சிருஷ்டி தான். ஏன்? இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு பாவம் இருந்துச்சுல, இங்கே உட்காந்துட்டு எதிர்கட்சி திங்க் பண்ணுறது, அதுக்கு புது சிருஷ்டி பொறுப்பு இல்லை. பிகாஸ் அது நம்ம புது சிருஷ்டி சார்ஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட சுபாவம். ஆனால் இந்த விஷயம் எதனால போச்சுன்னா, பலி செலுத்துறது சத்தியம் கேட்குங்கிற ஆர்வம் குறைஞ்சி போச்சு. இதுக்கு யார் தான் பொறுப்பு எடுத்துக்கொண்டா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? புது சிருஷ்டி ஏன்பா இப்படி ஆயிட்டேன்னு, இவர் இப்படி ஆயிட்டான்னு சொல்லி தேவன் கேட்கும்போது, இவர் மாம்சம் காரணம் போய் தேவன் கிட்ட புது சிருஷ்டி சொல்ல முடியாது. புரியுதா நான் சொல்றது? அப்போ புது சிருஷ்டி கண்ணும் கருத்துமாக அவங்கள வாட்ச் பண்ணணும். என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது உங்களுக்கு தாவர மாதிரி எண்ணம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனடியாக தேவன்கிட்ட ரிக்வஸ்ட் வைக்கும்போது தேவன் அந்த எண்ணம் அந்த ஆர்கன்ஸை திருப்பி தக்க வைக்கிறதுக்கு ஒரு சோதனை கொடுப்பார். ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, நமக்கு மருந்தே சோதனை தான் மட்டும் கிளியராக தெரியுது. கொடுத்து 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 குறை வைப்பார். அதையும் மீறி போகுது பார்த்தீங்களா? அதான் மூணாவது கேஸ். நான் அந்த பாயிண்ட்டுக்கு இப்போ வரல. ஸோ இந்த பாவத்தை தேவன் கண்டிப்பாக மன்னிச்சிருவார். பைபிள்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாரு. பார்ஷியலி வில்ஃபுல் சின் செஞ்சு தேவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பின்னாடி தேவன் கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கின ஒருத்தர் பேர் சொல்லுங்க பாருங்க. எல்லாரும் கரெக்டாக சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறீங்க. தாவீது. அப்போ தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? தப்பு செய்கிறது எதிர்பார்க்கிறாரா? தப்பு செஞ்சதுக்கப்புறம் நம்ம உணர்ந்துட்டு தேவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது எதிர்பார்க்குறாரு. மன்னிப்பு எதன் மூலமாக கேட்கணும்? எதன் மூலமாக கேட்கணும்? இதைத்தான் நம்ம ஆதார வசனத்தில் பாட்ட ஒரு வசனம். இப்போ பாருங்க, கரெக்டாக இருக்கும் பாருங்க. இது எந்த பாவத்துக்கு இப்போ டிக்ளேர் பண்ணிடலாம் கிளியரா. இப்போ வாசிங்க. 1 யோவான் 1:8 முதல், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். இப்போ சொல்லுங்க அன்பான சகோதரர், சொல்லுங்க, எந்த பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால்? கேஸ் 1 கேஸ் 2 ரெண்டுமே, கேஸ் 1 கேஸ் 2 ரெண்டுமே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அந்த பாவம் நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக உள்ள புது சிருஷ்டி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த பாவம் உள்ள இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏமாத்திட்டு இருக்கிறோம். நமக்குள்ள என்ன இல்லை? சத்தியம் நமக்குள் இராது. தொடர்ந்து வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் யார்கிட்ட போய் அறிக்கையோட அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? நமக்குள்ள
உணர்வு வரணும். உணர்வு வர்றதுக்கு தேவன் என்ன பண்ணும்? புது சிருஷ்டி வந்து தேவன்கிட்ட போய் சொல்லணும். தேவனை தாவும் போல் இருக்குது அந்த பக்கம் அப்படின்னு சொல்லணும். தேவனை அதை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை கொடுத்து உட்கார வச்சிருவேன். இதுக்கு யார் பொறுப்பு? அப்ப நம்முடைய நியூ கிரியேஷன், தேவனுடைய நியூ கிரியேஷன் இல்லை. அது தேவன்கிட்ட இருக்கிறப்ப ஒழுங்கா தான் இருந்துச்சு. நமக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிட்டு தன் உண்மை தன்மை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலையில புது சிருஷ்டி ஒரு ஆர்கன் அந்த பக்கமாக விட்டுச்சுன்னா அதுக்கு பொறுப்பு புது சிருஷ்டி தான். ரைட்? ஸோ இப்போ மன்னிப்பு கேட்குறோம். கேட்ட உடனே நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாசிங்க. பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். கம்ப்ளீட்டா அந்த பாவத்தை வாஷ் பண்ணிடுவாரமா. அதோடைய சுவடு கூட அங்க இருக்காது. அந்த அளவுக்கு தேவன் கரெக்டா கிளியர் பண்றாரு எல்லாத்தையுமே. அடுத்தது, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால், யாராவது ஒருத்தர் கேஸ் 1 கேஸ் 2 நான் ஜெயிலின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கவங்க யாராவது ஒருத்தர் இந்த 2 கேஸ் நான் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது பார், ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? அது அப்படி சொன்னா யாரை ஏமாத்திட்டு இருக்கிறோம்? ஏன்? அவர் நமக்காக பிதா கிட்ட, அப்ப எந்த பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன்கிட்ட பரிந்து பேசுவார்? கேஸ் 1 கேஸ் 2. புரியுது உங்களுக்கு? பார்ஷியலி வில்ஃபுல் சின் இந்த ரெண்டுக்குமே அவர் தேவன் கிட்ட பரிந்து பேசுறார். காரணம், இதனால மெஜாரிட்டி ஆர்கன்ஸ் குறைவது இல்லை. இன்னொரு வசனம், அதே யோவான் 1 யோவான் 2:1. 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எந்த பாவம் செய்யாதபடிக்கு? கேஸ் 1 கேஸ் 2 செய்யாதபடிக்கு இவைகளை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், எந்த பாவம்? 1, 2. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். என்ன பண்றாரமா? பரிந்து பேசுறார். புரியுதா உங்களுக்கு? சோ இந்த பாவத்தை தான் நம்ம ஆதார வசனத்துல செகண்ட் பார்ட்டா பார்த்தோம். இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நான் வரல. அது அடுத்த கேஸ்ல நம்ம பார்த்துடலாம். இப்ப ரசல்களுடைய கமெண்ட்ரி வாசிக்கலாம் பாருங்க. இதுல நம்முடைய அன்றாட மீறுதல்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொள்வதுடன் அன்றாட மீறுதல்களை கர்த்தரிடத்தில் என்ன பண்ணும்? ஒப்புக்கொள்ளும். பரமண்டல ஜெபம் சொல்லுங்க. பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, வருவதாக, பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவது. சப்ஜெக்ட் எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்களேன். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. அப்போ ஜபத்தில் என்ன கேட்க சொல்லியிருக்காரு இயேசு கிறிஸ்து? டெய்லி மன்னிப்பு. ஏன்? நல்லா தெரியும், கேஸ் 1 கேஸ் 2 நமக்குள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கட்டாயமாக இருக்குது. அதுக்காக வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக கேஸ் 1 கேஸ் 2 பூரா செய்யறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. திருப்பி சொல்கிறேன், அது எந்த அடிப்படையில் மன்னிக்கப்படுதுன்னா உணர்ந்து கொள்றப்ப மட்டும்தான். உணராம செஞ்ச பாவத்தை உணர்ந்து கொள்ளும் போது தேவனிடத்தில் மன்னிப்பு கிடைக்குது. தெரிஞ்சே உணர்ந்தே போன தடவை மன்னிச்சதையே திருப்பியும் போய் செஞ்சா அதுக்கு எப்படி தேவன் மன்னிப்பு கொடுப்பாருங்கிறத மட்டும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதுதான் கேஸ் 3. நிறைய உங்கள்கிட்ட பேச வேண்டியதாக இருக்குது இதை பற்றி. அதே மாதிரி கேஸ் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆர்கன்ஸ் எதிர்கட்சிக்கு தாவுவது. இதுதான் கேஸ் 3. இது எப்படி உதாரணமாக சொல்லுங்க பார்க்கலாம். கேஸ் 2க்கு எப்படி பாட்டெல்லாம் வச்சு சொன்னோம், அந்த மாதிரி கேஸ் 3க்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? முடியாது, கஷ்டம். யார் இந்த மாதிரி மாறுவாங்க? புது சிருஷ்டி கீழ் இருந்தவங்க, ஆரம்பத்தில் மனப்பூர்வமாக சுயத்தை வெறுத்து வந்தவங்க, ஆரம்பத்தில் பலி செலுத்துறேன்னு மனப்பூர்வமாக ஏற்றுட்டு வந்தவங்க, ஏன் இந்த இடத்துல இருந்து அந்த பக்கம் தாவறாங்க? அது ரொம்ப ப்ராடான ஆன்சர் இருக்குது. கரெக்டாக ப்ராக்டிக்கலாக பதில் சொல்லுங்கள். நான் எப்படி சொன்னேன்? கட்சி தவறுன்னு சொல்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். என்ன தெரியுமா நடக்கிறது? சரி, டேஸ்ட் மாதிரி இருக்குது. ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறேன், அவங்களுக்குள்ள சத்தியம் கேட்கணுங்கிற ஆர்வம் போயிடுச்சு. சப்ஜெக்ட்லாம் கேட்டு என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக இல்லை, எத்தனை கேட்டேன் பேர் நான் அப்படின்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். நீங்கள் தெளிவாக முடிவீங்க, முடிஞ்சது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு இதே கிடையாது, ரெமிடியே கிடையாது இருக்குது. ரெண்டாவது, சத்தியம் கேட்கறது குறைஞ்சதுன்னு அடுத்து எது கம்மியாக தெரியுமா? எல்லாத்தையும் இழக்கலான்னு ஒரு எண்ணம் வந்துச்சு பார்த்தீங்களா, அது போயிடும். எப்படி வரும்? யாராவது உலகத்தில் போய் கேளுங்க, ஏதோ ஒன்று இலக்கு சொல்லி பார்க்கலாம். ரோட்டில் போய் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, வாட்ச் கட்டி கொடுக்க சொல்லி கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஏன் கொடுக்க மாட்டார்? அது அவரோடது சுயம். உள்ள உன் வாட்ச் ரெக்கார்டாக இருக்குது. இதை சத்தியத்தில் இருக்க சாப்பிட்டு கேளுங்க, வாட்ச் கட்டி கொடுக்குன்னு. இப்போ வாட்ச் கட்டி உள்ள வச்சுட்டாங்க நிறைய பேர். வாட்ச் இல்லைங்க பார், கையே தரையும் பாரு அவங்களுக்கு. வாட்சை மட்டும் ஏன் தனியாக கட்டுறீங்க? கையோட நீங்கள் வச்சுக்கோங்க பாரு. அப்படி இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கா இல்லை? ஏன்
இங்கே ஆர்கன்ஸ் தான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இப்படி இருந்த ஆர்கன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா, சத்தியம் கேட்குறத கட் பண்ணும்போது, அன்பான சகோதர சொல்லி ஓப்பனாக உங்ககிட்ட கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். நம்ம எக்லிஷியாவில் வாரத்துக்கு 3 சப்ஜெக்ட் நடக்குதுங்க. இந்த 3 சப்ஜெக்ட்டும் கேட்காம எத்தனை பேர் இருக்கோம் இங்கே? ஏதோ ஒரு வழியில் ஆன்லைன் ஆர் வந்து கேட்காம இருக்கோம்னாலே ஆட்சி மாறுறதுக்கான வாய்ப்பு எப்போ வேணாலும் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது கேட்காம விடும்போது என்ன அடிக்க ஆரம்பிக்குதுன்னா, பலி செலுத்தணுங்கிற எண்ணம் குறைய ஆரம்பிக்குது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு ரொம்ப அருமையானது. பலி செலுத்துறது தான் மரணம். அங்கே அதுவே இல்லாமல் போச்சுன்னா தேவன் அதை விரும்ப மாட்டார். இந்த எண்ணத்தை நமக்குள்ளே கொண்டு வரதுன்னா நம்முடைய ஆர்கன்ஸ் தான். ஏன் நம்முடைய ஆர்கன்ஸ் இப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா, செகண்ட் கேஸில் கொஞ்சம் ஆர்கன்ஸ் இங்கேருந்து அங்கே போச்சுல்ல, போச்சா போலியா போச்சு, பட் ஸ்டில் இவங்க தான் மெஜாரிட்டி, தேவன் தான் மெஜாரிட்டி. என்ன ஆயிடுச்சுன்னு அடுத்தது அங்கே போச்சில் சில ஆர்கன்ஸு, அந்த ஆர்கன்ஸுடைய பேச்சை இந்த ஆர்கன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் பிரதர் மரணத்துக்கு எதுவான பாவம். புரிஞ்சா போல என்ன சொல்கிறது உங்களுக்கு? எதிர்கட்சிக்கு போன ஆர்கன்ஸ் பேசுகிறத சொல்கிறத இந்த ஆர்கன்ஸு தேவனுடைய ஆட்சிக்குள்ளேயே இருந்துட்டு அவங்க சொல்கிறத கேட்டு 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 கொஞ்ச நாள் இங்கேயும் கஷ்டப்பட்டு கடைசியாக இது நமக்கு ஒத்து வரான்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறது. பாவம், உண்மையாலுமே ரொம்ப பாவமான நிலைமை என்னன்னா, அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது தேவனுக்கே அது கூடாத காரியம். நமக்கெல்லாம் அது வாய்ப்பே இல்லை. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, எந்த காரணத்துக்கு ஒன்று சத்தியம் கேட்கறது மட்டும் விட்டுறாதீங்க. யாருக்காக சத்தியம்லாம் பேசுகிறாங்க இங்கே வந்து? நமக்காங்கிற என்ன வேணுமில்ல நமக்கு? முதல்ல அதை சொல்கிறதுக்காக சில ஆர்கன்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணும்ல. அதான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம் உலகத்தில். அந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கட்சியோட சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அப்புறம் ஆளுங்கட்சி என்ன பண்ணுறது? நம்ம இப்போ அது நம்மளை ஆள்றேன்னு சொல்லிட்டு தேவன் வந்து கண்டிஷன் போட்டு நம்ம பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காரு நமக்குள்ள. அதை ஏமாத்துறதுக்கு ரொம்ப மோசமான விஷயம். இப்படி ரிசல்ட் என்ன உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். நான் இதை வாசிக்கலாம் முதல்ல. ஒரு சமயத்தில் தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களில் யாராகிலும் மனப்பூர்வமாக பாவம் செய்ய விரும்பும் பழக்கம் உடையவராய் ஆகிவிட்டால் அவர் தேவனுடைய புத்திரரானதை நிறுத்திவிட்டு, எந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கட் ஆகுது? அப்பா அப்படி கூட்டமில்ல, கட் நிறுத்திவிட்டு பேலியாளின் மகன்களாகிவிட்டனர் என்பதை காட்டுகிறது. அவர்கள் புதிய வாழ்க்கைக்காக ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த உயிர் பொறி அணைக்கப்பட்டு விட்டதை காட்டுகிறது. என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு ஃபிளாஷ் நமக்குள்ள வந்துச்சு இல்லையா? ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஆவியை அணைத்து போடாதிருங்கள். அணைச்சாச்சு. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். இப்போதான் இந்த வசனம் கரெக்டாக வருது. அப்போ தேவனால் பிறந்தவன் எந்த பாவத்தை செய்ய மாட்டான்? தேர்ட் கேஸ் நம்பர் 3, மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை என்ன பண்ண மாட்டான்? செய்ய மாட்டான். தேவனை அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவன் பகிரங்கமாக மனப்பூர்வமாக பாவம் செய்தால் அந்நொடி பொழுதே தேவனுடைய பிள்ளையாக இருப்பதை நிறுத்திக் கொள்கிறான். அவ்வளோதான், முடிஞ்சது. நீங்கள் இனிமேல் அப்பான்னு கூப்பிட முடியாது. மற்ற ஜனங்க எப்படி கூப்பிடுறாங்க அப்படி தான் கூப்பிட முடியும். அவர் கடவுள், நமக்கு அவ்வளோதான், அப்பா கிடையாது. தேவனுடைய புத்திரர் பாவத்தை விரும்புவதில்லை. ஆகவே யார் ஒருவர் வேண்டுமென்றே பாவத்திற்குள் சென்றால் அவருடைய புதிய சிந்தையானது முற்றிலும் மறைந்துவிட்டது என்பதற்கான ஆதாரம் அளிக்கிறார். மேலும் உடன்படிக்கையின் போது அவர் மாம்சத்திற்காக மரித்தது போல இப்போது தேவனுக்கு முன்பாக மரித்தவராகிறார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம இருக்க மரிச்சாச்சு தெரியுமா? தெரியாதுங்களா? மரிச்சாச்சுன்னா அடுத்து என்னதான் நமக்கு? சொல்லுங்க, அடுத்து என்னடா? உயிர் தழுதல். இப்படி செஞ்சு எப்படி உயிர் தழுவோம்? அதான் கேட்குறாரு. அவங்க ஞானஸ்தானத்தில் உலகத்துக்காக மறித்த மாதிரி இப்போ தேவனுக்காக என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா மறிச்சிட்டாங்க. இது ஒரு நம்பிக்கை துரோகம் இல்லையா? இப்போ தேவன் என்ன பண்ணார்? நம்மளை நம்பி நம்ம சத்தியத்தை கேட்டு நம்முடைய ஆர்கன்ஸ் பூரா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே மனப்பூர்வம் பலி செலுத்த ஆரம்பித்தான். தேவன் முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய சிந்தையை கொண்டு வந்து வச்சிட்டார். இப்போ யாரை நம்பி அவருடைய சிந்தையை கொண்டு வந்து நமக்குள்ள வச்சாரு? நம்முடைய சாக்ரிஃபைஸ் நம்பி. இப்போ இந்த சாக்ரிஃபைஸை நம்ம செய்கிறது குறைஞ்சிச்சுன்னா ஏதோ ஒரு சிக்ஷையை கொடுத்து கரெக்ட் பண்ணுறாரு. அதை பார்த்துக்கிறது புது சிருஷ்டி வச்சுருக்காரு. இப்போ இந்த புது சிருஷ்டி ஏமாற்றிட்டு புது சிருஷ்டி சொல்கிறத கேட்காம ஆளுங்கட்சியில் இருந்துட்டு ஆளும் கட்சி தலைவர் சொல்கிறத கேட்காம எதிர்கட்சியினுடைய தலைவர் இல்லை, எதிர்கட்சியின் மெம்பர்ஸ் சொல்கிறத கேட்டு வேலை செய்கிறதுங்கிறது என்ன பேர் நீங்களே சொல்லுங்கள். உலக பிரகாரமாக துரோகம். இப்போ நம்ம துரோகம் தானே பண்ணுறோம். அப்படி பண்ணால் எதுக்கு துரோகம் பண்ணுறோம்? சரி, ஆளுங்கட்சிக்கு துரோகம் பண்ணுறோம். இப்படி எடுத்துக்கலாமா? பேர் 2 விஷயம் மட்டும் போயிடுச்சு. ஒன்று சத்தியம் கேட்குற எண்ணம் போயிடுச்சு, பலி செலுத்துகிற எண்ணம் போயிடுச்சு. இப்போ எது மட்டும் பேலன்ஸ் இருக்குது?
தேவனுடைய சிந்தை. இப்போ தனியாக என்ன பண்ணுங்க? என்ன பண்ணு தனியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. தேவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பண்ண வைக்கிற ஒரே ஆள் நம்ம தான். இந்த துரோகத்தை பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம வாழ்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிறது வெரி கிளியர். இதுக்கப்புறம் நம்ம என்ன கஷ்டப்பட்டு என்ன சொத்து சேர்த்தாலும் சரி, 10 வீடு கட்டினாலும் சரி, 15 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, 30 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டாலும் சரி, 40 பசங்களை படிக்க வச்சாலும் சரி, நோ யூஸ். இதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்பதை மறக்க வேண்டாம். வாசிங்க இப்ப. யார் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்வார்கள்? எனவே மன்னிக்க முடியாத ஆனால் தண்டனைக்குரிய பாவங்கள் உள்ளன. மனப்பூர்வமான பாவமாகி மீறுதலானது முழு அளவை எட்டும்போது அது மரணத்துக்கு ஏதுவான பாவமாகும். அது மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஃபுல் லிமிட் எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு. அது மெஜாரிட்டி ஆயிடுச்சு. அதாவது எலெக்ஷனே வைக்காம மெஜாரிட்டி பூரா அந்த பக்கம் போயிடுச்சு. இதன் பொருளானது புதிய சிருஷ்டியானது இல்லாமல் போய்விட்டது என்பதாகும். நியூ கிரியேஷன் அங்க இல்ல. அப்பாவை அப்பான்னு கூப்பிட முடியாது. ஏனெனில் தேவனுடைய புத்திரர் மத்தியில் கிரியை செய்யும் தேவ ஆவியானது எப்போதும் நீதியை விரும்ப செய்து அக்கிரமத்தை வெறுக்க செய்யும். தேவனில் அன்பு கூறுகிறவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் அவனை தொடான். இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இங்கிருந்து அங்கே போயிருக்குல்ல, அதில் பொல்லாங்கன் அவனை தொடானா? பொல்லாங்கன் தொட்டு கூப்பிட்டு போயிருக்கிறான் எல்லாத்தையும் அந்த பக்கம். வாசிங்க இப்போ 1 யோவான் 5:18. 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். ஓகே, இப்போ சொல்லுங்க, இது எந்த பாவம்? இந்த வசனம் சொல்லப்பட்ட பாவம் எந்த பாவம்? கேஸ் நம்பர் 3. இந்த பாவத்தை தேவனால் பிறந்தவன் என்ன பண்ண மாட்டான்? செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் அவனை என்ன பண்ண மாட்டான்? தொட மாட்டான். இன்னொரு பாயிண்ட் சகோதரர் எழுதுறாரு. ரொம்ப இது கொஞ்சம் டீப்பாவே இருக்கு இந்த பாயிண்ட். வாசிக்கலாம் பாருங்க. ஏன் சிலர் ஜெயம் கொள்ள தவறுகின்றனர்? ஏன் மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனவே அனுபவங்களின் பாதையானது தொடர்கின்றன. அப்போஸ்தலர் குறிப்பிடுவது போல நாம் புதிதான வாழ்க்கையில் நடப்பதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறோம். ஒரு நிமிஷம், எல்லாருக்கும் புரிஞ்ச அந்த லைன். நாம் புதிதான வாழ்க்கையில் நடப்பதற்காக என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? எப்போ எழுப்பப்பட்டோம்? ஞானஸ்தானத்தில் எழுப்பப்பட்டோம் இல்லையா? எதுக்கு? புது லைஃப் வாழ்றதுக்காக. அடுத்தது நெக்ஸ்ட். அதாவது நம்முடைய உயிர்த்தெழுதல் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அப்போ நம்முடைய உயிர்த்தெழுதல் என்ன ஆயிடுச்சு? ஏற்கனவே தொடங்கிருச்சு. எப்பவே தொடங்கிருச்சு? ஞானஸ்தானத்தில் மரிச்ச உடனே புது லைஃப்கான உயிர்த்தெழுதல் என்ன ஆயிடுச்சு? அப்போ உண்மையாலுமே இப்போ தேவனுடைய சித்தப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற பிள்ளைகள் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? உயிர்த்தெழுதலுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உயிர்த்தெழுதலுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தேவனை ஏமாற்றி துரோகம் பண்ணுறவங்க எப்படி பேர் திருப்பி உயிர்த்தெழுதல் வருவாங்க? என்னால் அந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்ணவே முடியல. இதுக்கப்புறம் உங்களுக்கு உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்கிறது லாஜிக்கே இல்லை. யாருமே உலகத்தில் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் பாருங்க இந்த கான்செப்டை வசனத்தில். ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. உண்மைதானே? பிதாவின் மகிமையினால கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. எப்ப நடந்து கொள்ளும்படிக்கு? உயிர்த்ததுக்கு அப்புறமா இல்ல, ஞானஸ்தானத்திலிருந்து நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே. எவருடைய? கிறிஸ்துடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். அடக்கம் பண்ணியாச்சுல. எதை அடக்கம் பண்ணியாச்சு? இப்ப பழைய மனுஷன் பழைய மாம்சத்தை அடக்கம் பண்ணியாச்சு. இனிமேல் அது திருப்பி நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அப்படின்னா புது சிருஷ்டியை ஏமாத்தினோம்னா இந்த மாம்சம் நமக்கு கிடைக்காது, அந்த சிந்தையும் நமக்கு கிடைக்காது. ஆட்டோமேட்டிக்கா உயிர்த்தெழுதல் நமக்கு கிடையாது. அவ்வளோதான். செத்ததுதான். என்ன பேப்டிஸ்டில் மாம்சம் செத்துச்சு, 2வது தடவை இந்த மாம்சம் தேவனை ஏமாத்திட்டு திருப்பி செத்துருச்சு. அவ்வளோதான். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்ய மாட்டான் என்றால் பாவம் செய்யலாம். பிகாஸ் தேவனுடைய வித்து நியூ கிரியேஷன் அவனுக்குள்ள என்ன இருக்கு? தரித்திருக்கிறது. தேவனால் பிறந்தபடியால் அவன் என்ன பண்ண மாட்டான். இதில் எந்த கேஸுக்கு பொருந்தும்? கேஸ் நம்பர் 3. ஆனால் ஒரு விஷயம் பாருங்களேன், இருக்கிறதுலே சுப்ரீம் பவர் தேவன். அவர் அங்கேருந்து பார்த்தாருன்னு நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியாது. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த மூளைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காருன்னா எப்பேற்பட்ட ஆளுங்க அவர். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, அவரே நம்ம பிரெயினெல்லாம் பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மதிக்கிறார். நம்ம கமிட் பண்ணிட்டோம் பேப்டிஸ்டில். சத்தியத்தை கேட்டு ஐயோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் கிடையவே கிடையாதுன்னு கேட்டு கமிட் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம ஐயோ கிடையவே கிடையாதுங்கிறப்ப தேவன் டப்புன்னு பிடிச்சிட்டார். ஐயோ எனக்கு நீ தான் இப்போ வேணும்ட்டு.
அந்த ஐயோ பின்னாடி வேற ஐயோவா மாறினா அது யாருக்கு செய்கிற துரோகம்? ஐயோ தான் அது. அதனால் தேவனுடைய அன்பை மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாதுங்கிறத அந்த பாடத்தை நம்ம பார்த்துருக்கோம். வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நீ கூப்பிட்டுக்கோப்பா என்னை அப்பான்னு சொல்லி அவரே பர்மிஷன் கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு பார்த்தீங்களா, இவர் என்னுடைய நேசகுமார் இவரில் நான். எப்போ அது பர்மிஷன் கொடுத்தாரு? பேப்டிஸ்டில். நமக்கு எப்போ பர்மிஷன் கொடுக்குறாரு? ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறப்ப. உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நம்மையும் உலகம் அறியவில்லை. ஏன்னா நமக்கு தேவனுக்கு இருக்கிற சீக்கிரம் ரிலேஷன்ஷிப் உலகத்துக்கு தெரியாது. அடுத்தது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் நீ பாருங்க. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன இருக்கோம்? கேஸ் 1 இல்லை, கேஸ் 1 இருக்கா இல்லையா நம்மகிட்ட? என்ன பண்ணதுக்கு? மன்னிப்பு. கேஸ் 2 இருக்கா இல்லையா? என்ன பண்ணோம்? கேஸ் 3 இருக்கா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமைக்கு பொய் சொல்லக்கூடாது. கேஸ் 3 இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், இருக்கக்கூடாது. இப்போ இருந்தால் கூட நம்ம தேவனை தான் ஏமாத்துறோம். இப்போ தேவன் சொல்கிறாரு, இப்போ வரைக்கும் நீங்கள் கேஸ் 3க்கு போகலைங்கிறாரு. எப்படி சொல்கிறாரு பாருங்க வசனத்தில், இப்பொழுது நாம் என்னவா தான் இருக்கோம், ஸ்டில் நீங்கள் அப்பான்னு கூப்பிடலாம் தான் சொல்கிறாரு, சொல்லியிருக்காரு. இப்போ அப்போ நம்ம இன்னும் அந்த கண்டிஷனுக்கு போகல. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். கேஸ் 3க்கு போனாலும், கேஸ் 3க்கு போயாச்சுன்னா கேஸ் அவ்வளோதான், முடிஞ்சு, க்ளோஸ்ட். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆமாம், அது மகிமைக்கு போகிறதுக்கு எப்படி இருப்போம்னு இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் ஒருவேளை இமேஜினேஷனுக்காக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தார்னு வச்சுக்கோங்க. கண்ணுக்கு தெரிகிற மாதிரினா அவர் வருவார்னு நினச்சிக்காதீங்க. இருந்தார்னா உண்மையாலுமே இந்த 3 கேஸையும் விளக்கி முடித்த ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு வித்தியாசமே இருக்காது. நான் சொல்கிறது உண்மையா தப்பா? அவரையும் இயேசு கிறிஸ்துவாங்க, இவரையும் இயேசு கிறிஸ்துவாங்க. அப்போ கிறிஸ்து என்ன முடிவு பண்ணிட்டார் தெரியுமா? நான் தான் நான் யாருன்னு மற்றவங்களுக்கு காமிக்க வேண்டியதில்லை, நான் உங்களுக்குள்ளே இருந்து மற்றவங்களுக்கு யாருன்னு காமிச்சுக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதை மட்டும் செய்யுங்க. நம்பி விட்டுட்டு போயிருக்கார். இதை மட்டும் நம்பிக்கை துரோகம் ஒரு காலத்திலும் பண்ணக்கூடாது. மகிமையில் எப்படி அவருக்கு ஈக்குவலாக இருக்கிறோமோ அதே மாதிரி மாம்சத்தில் இருக்கும்போதும் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த சிந்தையை தேவன் நமக்கு கொடுக்குது. ஸோ கொஸ்டினுக்கு பதில் சொல்லிட்டிங்கன்னா சப்ஜெக்ட் முடிப்பேன், இல்லாட்டி ஃபஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். யார் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்வார்கள்? முதல் சைடு போட்டுமா? சவுண்ட் வருது பாருங்க. இப்போ கேஸ் 3 என்ன? ஆளுங்கட்சியில் இருக்கிற ஆர்கன்ஸு எதிர்கட்சிக்கு தாவுன ஆளுங்கட்சியில் இருந்த ஆர்கன்ஸுடைய பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரம்பிச்சாச்சுன்னா கேஸ் 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கப்பா, நான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தேவன் எந்த இடத்துலையும் சொல்லலை. இதுக்கு நியூ கிரியேஷன் பொறுப்பும் இல்லை, முழுக்க பொறுப்பு நமக்கு தான். ஏற்கனவே உயிர்த்தெழுதல் தான் இருக்கிறோம் நம்ம, இன்னொரு உயிர்த்தெழுதல் நமக்கு கிடையவே கிடையாது. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.